नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः। 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 सद्गुरुनाथ महाराज की गोपिका जीवन स्मरण। जय बोलो हरि के पावन नाम की। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं। प्रणामो दुःखशमनं तं नमामि हरिं परं। तं नमामि हरिं परम्। श्री कृष्ण गोविंद हरे मुरारे। 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 हे नाथ नारायण वासुदेवा। हे नाथ जिह्वे पिबस्व अमृतमेव देवा। जिह्वे पिबस्व अमृतमेव देवा। गोविन्द दामोदर माधवेति। गोविन्द दामोदर माधवेति। गोपालवंशीधर रूप सिंहा। गोपालवंशीधर रूप सिंहा। योगेश
ஸ்ரீபதியான பகவான் லக்ஷ்மிகாந்தன் சர்வலோகேஸ்வரன் அனந்த கல்யாண குண நிதானம் ஆச்சரியமான பகுவிதமான லீலைகள் பண்ணக்கூடியவர். பகவானுக்கு 2 விதமான சக்திகள் உண்டு. சம்சாரமாகிற இந்த சக்தியும் மோட்ச ஜீவன்கள் வாழக்கூடியதான மோட்ச ஐஸ்வர்யமும் இருக்கு. அதில் பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்கும்போது லீலை பண்ணுவார். என்ன அவரோட லீலை அப்படின்னா, சம்சாரத்தில் மதிமயங்கி கஷ்டப்பட்டு இருக்கிற ஜீவன்களை தன்னோட சாஸ்வதமான ஐஸ்வர்யமான மோட்சத்துக்கு கொண்டு விடணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு பிரயத்னம். அவர் இது அபிமானத்தோட பண்ணறதில்லை, ஆத்மாராமன். அவருக்கு இது பண்ணினா வல்ல பலம் உண்டோ அப்படின்னு கேட்கும்போது இல்லை. ஆனால் என்னதால பண்ணுறார், என்னனால நம்ம எல்லாம் கரையேற்றணும் அப்படின்னு துடிக்கிறார் அப்படின்னு கேட்கும்போது பகவானோட கருணைக்கு ஒரு விதமான காரணமும் தேவையில்லை. சம்சாரம்ங்கிறது ஒரு கடல் மாதிரி. கடல் எவ்வளோ ஆழமானதோ அது மாதிரி சம்சாரமாகிற இந்த ஒரு உலகம்ங்கிறதும் ரொம்ப ஆழமேறின ஒன்று. இதில் பிறந்தவா எல்லாருமே மதிமயங்கி போயிடுற. மாயை பகவானோட சக்தி. யோகினாம் அபி மோகினி மாயினாம் அபி மோகினி அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் மாயை பற்றி சொல்கிறார், பகவானே சொல்கிறார். இந்த மாயை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, ஒரு ஜீவனை பகவான் கிட்டக்க போக விடாமல் தடுக்கிறது. பகவான் எப்பேற்பட்டவர், பகவானோட மகத்துவங்கிறது எவ்வளோ பெருசு. அவர்கிட்டக்க அவரோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்காதவா பக்கத்தில் போய் அபச்சாரப்படக்கூடாது. அதனால பகவானோட நித்திய கிங்கரியான மாயாதேவி பகவான் கிட்டக்க ஆரியுமே அப்படி ரொம்ப சுலபமாக அண்டை விட்டு விட மாட்டான். தடுப்பா, பரீட்சணம் பண்ணுவா. அந்த பரீட்சணத்தில் ஜெயிக்கிறவாக்கு தான் பகவான் கிட்டக்க போக முடியும், பகவானுக்கு கைங்கரியம் பண்ண முடியும், பகவானோட ஐஸ்வர்யங்களை பிராபிக்க முடியும். அப்போ மாயை என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது, சம்சாரத்தில் ஒழுன்று இருக்கிற ஜீவ ஜந்துக்களை எல்லாத்தையுமே தன் கீழே வச்சுட்டுருக்கா. தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தியா அப்படின்னு பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். குணமயி, மாயைக்கு 3 குணங்கள், சத்துவம் ரஜஸ் தமசு. இந்த 3 குணங்கள் யாருக்கு இருக்கோ எல்லாருமே மாயைக்கு அதீனமாக இருக்கிறவா தான். பகவானோ குணாதீத, மாயைக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர். மாயையே பகவானோட சக்தி. அப்போ என்ன சம்பவிக்கிறது, இந்த குணத்துக்கு அடியில் மயங்கிண்டு பெரும்பாலும் ரஜஸ் தமோ குணங்களில் அப்படியே மதிமயங்கின இந்த ஜீவன்கள் இதை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு பகவான் கருணையோட கடாட்சிக்கிறார். அப்போ எப்படி காப்பாற்றுறது? மோட்சம் அடைகிறதுக்கு பகுவிதமான மார்க்கங்கள் பகவானே கீதையில் சொல்லியிருக்கார். எந்த ஒரு விதமான மார்க்கத்தில் நம்ம போனாலுமே மோட்சம்ங்கிறது சாதிக்கும். ஆனால் அந்த மார்க்கங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு வேர்திரிவு, என்ன ஒரு டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு கேட்கும்போது, சில மார்க்கங்கள் ரொம்ப சுலபமாக இருக்கும், சிலது ரொம்ப துஷ்கரமாக இருக்கும். என்னென்ன மார்க்கங்கள் அப்படின்னு கேட்கும்போது, தபஸ் இருக்குது, தானம் இருக்குது, தியானம் இருக்குது, யோகம் இருக்குது, ஞான மார்க்கம் இருக்குது. வைராக்கியத்தோடு இருந்தாலும் பகவானை அடைஞ்சோட முடியும். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மார்க்கங்கள்லாம் தபஸ் பண்ண முடியுமா? ஹிரண்யகசிபு பண்ண மாதிரி தபஸ் பண்ண முடியுமா? ராவணன் பண்ண மாதிரி தபஸ் பண்ண முடியுமா? 10 தலையும் அறுத்து ஹோமகுண்டத்தில் போடுறேன், நமக்கு ஒரு தலை தான் இருக்குது, அறுத்து போட முடியுமா? முடியாது. தானம் பண்ணுறதுக்கு அவ்வளோ தனம் இருக்கா நம்ம கையில்? கர்ணன் தானம் பண்ண மாதிரி பண்ண முடியுமா? முடியாது. தபஸு, தானம், யாகங்கள் பண்ண முடியுமா? இந்த காலத்தில் என்னதான் சுத்தமாக இருக்குது? ஒரு நெய் வேணும்னாலே நம்ம பாட்டிலில் வாங்கிட்டு வரோம். அதுக்கு என்ன சுத்தி இருக்குது, எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டாலே தெரியறது இல்லை. யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. ஜலம் கூடி சுத்தமாக இல்லை. அப்படி இருக்க யாகம் பண்ணாலும் அதுக்குடையதான பலங்கள் நமக்கு கிடைக்காது. பகுவிதமான மார்க்கங்கள் இப்படி நிறைய இருக்க ஒரே ஒரு மார்க்கம்தான் பலிக்கும். என்ன மார்க்கம் அப்படின்னு பார்க்கும்போது பக்தி மார்க்கம். பக்தி ரொம்ப சுலபமானது. அதான் ஸ்ரீமத் பாகவதத்தில் இன்றைக்கி நீங்கள் பாராயணம் பண்ணது கேட்டுட்டு தான் இருந்தேன். பாகவத மகாத்மியத்தில் பக்தி ஞான வைராக்கியங்களை பற்றி வருது. பக்தி அம்மா, ஞான வைராக்கியங்கள் குழந்தைகள்.
அம்மான பக்தியை நம்ம பிரீத்திப்படுத்தினா ஞானமும் வைராக்கியம் தானே வந்துடும். எங்கே தாய் இருக்காளோ அங்கே தானே செய்கி இருக்கும். இப்போ ஞானம் மட்டும் வேணும் அப்படின்னா ஞானத்துக்கு பின்னாடி ஓடுறவாளுக்கு ஒரு காலம் ஞானம் சம்பாதிச்சுக்க முடியாது. ஞானம் கிடைச்சா தான் மோட்சம் அப்படின்னு உண்டு. அப்போ பக்தியை நம்ம வளர்த்திக்க ஞான வைராக்கியங்கள் தானே வந்துக்கும். தானே மோட்சத்வாரம் நமக்காக பகவான் திறந்து தருவார். இப்போ பக்தியில் எப்படி பக்தி பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது 7 விதமான பக்தி உண்டு அப்படின்னு பிரஹ்லாதன் சொல்கிறார். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம். இதெல்லாமே ஒரு படியாக ஏறி போகிற மாதிரி. முதல் படி ஸ்ரவணம், பகவானை பற்றி கேட்கணும். இந்த மாதிரி கதை நிறைய கேட்கணும். கீர்த்தனம் கேட்டு ஆசைப்பட்டு பகவானை கூப்பிடணும். நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். ஸ்மரணம் கேட்கறதையும் பாடுறதையும் பகவானையே நினச்சிட்டு இருக்கணும். பாத சேவனம் பகவானுக்கும் பகவானோட தாசர்களுக்கும் பாத சேவை பண்ணணும். அர்ச்சனம் அழகாக கிருஷ்ணனை ஒரு கோபால கிரகத்தில் வச்சுண்டு அந்த மாத்திலேயே பூக்கக்கூடிய புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணி பகவானை பூஜை பண்ணணும். வந்தனம் எங்கெங்கே பகவான் இருக்காரோ அங்கங்கே தலையை குனிச்சு பகவானை நமஸ்காரம் பண்ணணும். தாஸ்யம் நான் பகவானுக்கு தாசன் அந்த பாவம் இருக்கணும். எப்பவுமே நம்ம உயர்ந்தவா அப்படின்னு அகம்பாவத்தோடு இருக்கக்கூடாது. சத்தியம் பகவான் நம்மளோட ஆத்ம சகாங்கிறத ஒரு காலம் மறக்கக்கூடாது. ஆத்ம நிவேதனம் தன்னையே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிடணும். இதுதான் 7 விதமான பக்தி அப்படின்னு பிரஹ்லாத மகாராஜா பக்த சக்கரவர்த்தி சொல்லறார். அப்போ இதில் பார்க்கும்போது எது ரொம்ப சுலபம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரவணம் கேட்டால் போகிறோம். ஆனால் கேட்குறதுக்கு எங்கேருந்து கேட்குறது? சரியான ஒரு சோர்ஸ்லேருந்து தான் கேட்கணும். நம்ம குருக்கிட்டேருந்து தான் கதை கேட்கணும். அதுக்கு ரொம்ப துர்லபமாக இருக்குது. கேட்கலாம் அப்படின்னு உட்காந்தாலும் அப்படியே தூங்கி வழிஞ்சு விடுறோம். அப்போ என்ன வழி? ரொம்ப சுலபமானது. இந்த 7 எண்ணத்துலேயும் ரொம்ப சுலபமானது என்னது அப்படின்னு பார்க்கும்போது கீர்த்தனம் ரொம்ப சுலபம். கிருஷ்ணா இப்படி சொல்லுறது எவ்வளோ கஷ்டமா? இப்படி கிருஷ்ணான்னு நீங்கள் சொன்னாலே அது காது வழியாக பின்னி உள்ளே போய்க்கிறது. அப்போ ஸ்ரவணமும் அதில் இருக்குது இன்க்ளூடட். கிருஷ்ணா சொல்லும்போது என்ன நினைக்கிறோம்? நீலமேக சியாமளனா பீதாம்பரதாரியா மயிலரக ஆட வைஜெயந்தி மாலை பொருளை கமலதள நேத்திரத்தோட கிருஷ்ணன் மனசில் வந்து விடுறான். அப்போ ஸ்மரணமும் கொடுக்கறது. எல்லா விதமான பக்தியும் இந்த ஒரு நாமத்தை உச்சாரணம் பண்ணுற மாத்திரையில் நமக்கு வந்து விடுறது. இப்போ பக்தியில் முன்னேறணும்னா என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது. நாம சங்கீர்த்தனம் தான் இந்த சம்சார கடல்லேருந்து நம்மளை காப்பாற்றும். சம்சாரம் ஒரு கடல் அப்படின்னு சொன்னோமே, ரொம்ப ஆழமேறினது அப்படின்னு சொன்னோமே. சம்சாரமாகிற இந்த கடலில் அலையாக வந்துட்டே இருக்கு. என்ன அலை? சம்சாரத்தில் அலை இருக்குது சொல்கிறோம் இல்லையா, கடலில் அலை இருக்குது சொல்லுறோமே. இந்த அலைங்கிறது என்னது? ஒரு அலை வருது, பின்னாடி போகிறது, அடுத்த அலை வருது, முன்னாடி வர்றது, அடுத்த அலை, அப்படின்னு வந்துடும் போயிட்டும் இருந்துகிட்டே இருக்கு. இதுதான் சுக துக்கங்கள். அலை மோதிர மாதிரி சுகமும் துக்கமும் வந்து போய் நம்மளை ஆட்டி படைக்கிறது. சுகமாக இருக்கிறத எல்லாம் மறந்து நம்ம சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் துக்கம் வந்து விடுறது. துக்கம் வர சமயத்தில் தப்பிக்கிறோம். வாஸ்தவத்தில் சுகம்ங்கிறது என்னது இந்த சம்சாரத்தில் அப்படின்னு பார்க்கும்போது துக்கத்தோட அபாவம் அப்படின்னு தெரியாது. துக்கம் இல்லாமல் இருந்தால் சுகமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் வாஸ்தவமான சுகம் இதுவா? சுகத்துக்கு துவந்துவம் இருக்குது. சுகம்னா துக்கம், அதோட ஆப்போசிட். இந்த வாஸ்தவமான சுகம்ங்கிறது என்னது அப்படின்னு கேட்கும்போது ஆனந்தம். ஆனந்தத்துக்கு ஆப்போசிட் இல்லை. அந்த ஆனந்த ஸ்வரூபனை அடையிறது தான் பரமானந்தத்தை கொடுக்கறது. ஆனந்த ஸ்வரூபனை எப்படி அடையிறது அப்படின்னு கேட்கும்போது அவரை கூப்பிட்டா அவரே வந்து விடுவார். எப்படி நம்ம நாமத்தால் ஒருத்தரை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இப்போ ஹரி அப்படின்னு கூப்பிட்டா முன்னாடி ஹரின்னு பேருடையவர் வந்து விடுறார். கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டா கிருஷ்ணன்னு நாம வச்சவர் ஓடி வந்து விடுறார். அது மாதிரி இந்த நாமம் ஆறு சேர்ந்தது, பகவானை சேர்ந்தது. நீங்கள் உங்களை தெரிஞ்சவாளை கூப்பிட்டாலும் அங்கேயிருந்து எட்டி பார்ப்பார் வைகுண்டபதி. ஏன்னா அவரோட நாமம் அல்லவோ, அவரோட நாமத்தை தான் எல்லாரும் வச்சுட்டு இருக்கோம். இப்போ நாமத்தை கூப்பிட்டா நாமியான பகவான் வருவார் அப்படின்னு தெரியறது. அப்போது இந்த சம்சாரமாகிற கடலில்
அலை மேலே அலை மேலே அலை மேலே சுகமும் துக்கமும் நம்மளை கஷ்டப்படுத்தின்னு இருக்கு. நீந்தலும் தெரியாது, நீச்சல் தெரியாது. முங்கியும் பொங்கியும் ஆரோது காப்பாற்ற மாட்டாளா அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கிற சமயமா அங்கேருந்து ஒரு நாவம் வருது. நாவம்னா ஒரு கப்பல். அந்த கப்பலை ஓட்டின்னு ஒருத்தர் வரார். ஒரு பைலட் மாதிரி வேணும், செயிலர் வேணுமே. அவருக்கு நல்லா நீச்சல் தெரியும். நம்ம கஷ்டப்படுறத பார்த்து அவர் அங்கேருந்து வரார். நேர வந்து கையை கொடுக்குறார், வா அப்படின்னு கூப்பிடுறார். இந்த கப்பல்காரன் ஆறு அப்படின்னு கேட்கும்போது குருநாதர். பிரயச்சதி குரு பிரீதோ வைகுண்டம் யோகி துர்லபம் சிந்தாமணிர்லோக சுகம் சுரத்ருஸ்வர்க சம்பதம் பிரயச்சதி குரு பிரீதோ வைகுண்டம் யோகி துர்லபம் வைகுண்டம் யோகி துர்லபம் பிரயச்சதி குரு பிரீதா. ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச, பிரீத்தி அடைஞ்ச குருநாதர் தான் சாஸ்வதமான வைகுண்ட தாமத்தை நமக்கு தர முடியும். சிந்தாமணி அப்படின்னு ஒரு விதமான ஒரு ரத்னம் உண்டு, ஒரு கல். அதை கையில் வச்சுட்டு நம்ம என்ன ஆசை சிந்தை பண்ணினாலும் அது முன்னாடி வந்துடும், சிந்தாமணி. ஆனால் சிந்தாமணிக்கு ஒரு டீமெரிட் என்னன்னா, உலகத்தில் என்ன தர முடியுமோ அதுதான் தரும். லோக சுகம். சுரத்ருஹு ஸ்வர்க சம்பத். கல்பக விருட்சம் அப்படின்னு ஒரு விருட்சம் உண்டு. அந்த விருட்சத்தோட சாயையில் போய் அமர்ந்துட்டு நம்ம ஏதோ ஆசைப்பட்டுனா அது தானே உண்டாயிடும். என்ன வரும் அப்படின்னா, சொர்க்கத்தில் இருக்கிறது தான் தரும். சொர்க்கத்தில் என்னென்ன சுக சுவிதைகள் இருக்கோ அதுதான் கல்பக விருட்சம் நமக்கு தரும். ஏதோது அந்நியதான் நினச்சி விட்டோம் வச்சோங்கோ, அதுவும் பலிக்கும். இப்போ நிறைய எனக்கு சொத்து சம்பத்தெல்லாம் வேணுமே அப்படின்னு ஆசைப்பட்டுனா முன்னாடி நிறைய வந்துவிடும். பணங்காசு ஸ்வர்ணம் எல்லாம் வந்துவிடும். சுகமாக படுத்துக்கிறதுக்கு ஒரு கட்டில் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் முன்னாடி கட்டில் வந்துவிடும். பசிக்கிறதே நல்ல நல்ல ருச்சிகரமான சத்தியை கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுறது எல்லாம் வந்துவிடும். எல்லாம் உண்டுன்னு இருக்கிற சமயமா, ஆமாம் இதெல்லாம் தானே வரதே, இதெல்லாம் ஆரோடதோ, அந்த இதோட எல்லாம் ஓனர் வந்து நம்மளை அடித்தா உதச்சா என்ன பண்ணுறது, அவாட்டு கேட்காக்கி சாப்பிட்றோமே அப்படின்னு நினச்சா அங்கேருந்து எவனோ வந்து வடியால் அடின்னு அடிக்கவும் செய்வார். அதுதான் கல்பக விருட்சத்தோட சுபாவம். என்ன ஆசைப்பட்டோமோ அதை தந்துடும். ஆனால் விபரீதமாக நினச்சா விபரீதமானதும் நடந்துடும். ஆனால் விபரீதமானதும் நடக்கக்கூடாது. ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கும் வேணும், சாஸ்வதமான சுகம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறத எங்கே போய் நம்ம ஆசைப்படும் போது அது வரும் அப்படின்னு கேட்குறத பிரயச்சதி குரு பிரீதோகு வைகுண்டம் யோகி துர்லபம். பிரீத்தி அடைந்த குருநாதர் தரக்கூடாதது, அவருக்கு தர முடியாததுன்றது ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுறது. அப்படி குருநாதராகிற கர்ணதாரனை கைப்பிடிச்சு அந்த கப்பலில் ஏறினா நேரம் இந்த சம்சார சாகரத்தோடு மறுகரையில் ஆறு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பகவான் இருக்கா. ஆமாம், இந்த கப்பல் தானே எல்லாத்தையும் தாங்கிட்டு போகிறது. கப்பல் இருக்கிறனால தான் க்ராஸ் பண்ண முடியறது. அப்போ இந்த கப்பல்ன்றது என்னது அப்படின்னு கேட்கும்போது பகவன் நாமம் அப்படின்னு புரியறது. பகவன் நாமம் தான் நம்மளை இந்த சம்சார சமுத்திரத்துலேருந்து அந்த பக்கம் தாண்ட வைக்கிறது. தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம், தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம், சாரமத சம்சார கடலை தாண்டி விடலாம், சாரமத சம்சார கடலை தாண்டி விடலாம், சாரமத சம்சார கடலை தாண்ட வேண்டியே, சாரமத சம்சார கடலை தாண்ட வேண்டியே, ஆசையனும் பார கப்பல் ஏறக்கூடாது, ஆசையனும் பார கப்பல் ஏறக்கூடாது, ராமா ராமா என்றால் தாண்டி விடலாம், ராமா ராமா என்றால் தாண்டி விடலாம், கிருஷ்ணா கிருஷ்ணா என்றால் தாண்டி விடலாம், கிருஷ்ணா கிருஷ்ணா என்றால் தாண்டி விடலாம், ராமன் நல்ல ஓடக்காரன் ஓடி பிடியுங்கள், ராமன் நல்ல ஓடக்காரன் ஓடி பிடியுங்கள், கண்ணன் நல்ல கப்பல்காரன் கண்டுபிடியுங்கள், பாண்டுரங்கன் படகுக்காரன் பார்த்து பிடியுங்கள், பாண்டுரங்கன் படகு
இருக்காதன் பார்த்து பிடியுங்கள். பாண்டூரங்கன் பேரை சொன்னால் போதும் காசு கேட்கவே மாட்டான். பாண்டூரங்கள் பேரை சொன்னால் போதும் காசு கேட்கவே மாட்டான். பாண்டுரங்கா ஹரே பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்கா. கலிதீர வந்துதித்த பாண்டுரங்கா கலிதீர வந்துதித்த பாண்டுரங்கா. காலமெல்லாம் நாமம் சொல்வோம் பாண்டுரங்கா. காலமெல்லாம் நாமம் சொல்வோம் பாண்டுரங்கா. பாண்டுரங்கா ஹரே பாண்டுரங்கா பாண்டுரங்கா ஹரே பாண்டுரங்கா. நாம மகிமை சொல்லும்போது மிட்டுபுட்டோம் எக்கோ வைக்கணும் எக்கோ வைக்கணும். நாம மகிமை அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்கும்போது பகுவிதமான பகவான் நாமங்கள் உண்டு. ஆனா அதுல 5 நாமங்கள் ரொம்ப முக்கியமானது. அந்த 5 நாமங்களுக்கு 5 கதையை வச்சிருந்து இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறதா இருக்கும். முதல் நாமம் நாராயண நாமம். பகவானோடு ஆதி நாராயணமூர்த்தி அப்படின்னு பகவான் நம்ம சொல்ற வழக்கம் உண்டு. போகேந்திர ஷாயியா படுத்துட்டு இருக்கிற பகவான் நாராயணன் எப்படின்னு பகவானுக்கு நாமம் வந்தது அப்படின்னு கேட்கும்போது, நாரன்னா ஜலம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஜலத்துல அயனம் படுத்துட்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னு நாராயணன் அப்படின்னு பகவானுக்கு நாமம். ஜீவ சமூகங்களை காப்பாற்றக்கூடியவரா இருக்கிறனால நாராயணன் அப்படின்னு பகவானுக்கு நாமம். ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு உபாக்கியானம் வருது, நாராயண நாம மகிமையை சொல்லக்கூடியதான உபாக்கியானம். ஸ்ரீமத் பாகவதத்துல 12 ஸ்கந்தங்கள். அந்த 12 ஸ்கந்தங்கள்ல நடுவில் வருது. கரெக்டா ஸ்ரீமத் பாகவதத்தை 2ஆ பிரிச்சு திறந்து பார்த்தோன்னா இந்த உபாக்கியானம் வரும். ஸ்ரீமத் பாகவதமே நாம சங்கீர்த்தன மகிமையை தான் கோஷணம் பண்ணுறது. ஸ்ரீமத் பாகவதத்துல நடுப்புற வர இந்த சரித்திரம் என்னது அப்படின்னு கேட்கும்போது அஜாமிளா உபாக்கியானம், அஜாமிளனோட உபாக்கியானம். कान्यकुब्जे द्विजकश्चे दासी
पतिरजामिळः नाम्ना नष्टसदाचारो दास्या संसर्गदूषितः स एवं वर्तमानोऽज्ञो मृत्युकाल उपस्थिते मतिं चकार तनये बाले नारायणाक्वये बाले नारायणाक्वये कान्यकुब्जे द्विजः कश्चित् கான்யகுப்ஜம் அப்படின்னு ஒரு இடம். அங்க ஒரு த்விஜன் இருந்தான். அவனோட நாமம் அஜாமிளன். யதோக்தமா வேத பாராயணம் எல்லாம் பண்ணக்கூடியவனா இருந்தான். சதாச்சாரிய நிஷ்டனா இருந்தான். தன் தாய் தந்தையாரை பார்த்துண்டு எப்படி ஒரு த்விஜன் எப்படி ஒரு பிராமணன் வாழணுமோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தான் ஆச்சார அனுஷ்டானங்களோட. ஆனால் ஒரு சமயம் என்ன சம்பவிச்சது, பூஜைக்காக கொண்டு பூஜா திரவியங்கள் சேகரிக்கிறதுக்கு காட்டு பிரதேசமாக போகிற சமயமாக அங்கே ஒரு வேஷ்யா ஸ்திரீ நர்த்தனம் ஆடின்னு இருக்கிறத பார்க்குறேன். மதுபானம் பண்ணிட்டு அசத்துக்களோட நர்த்தனம் ஆடுற அந்த ஸ்திரீயை கண்டதுமே அவன் மனசில் காமம் முதலான துஷ்டமான சித்தவருத்திகள் உண்டாச்சு. பகுகாலம் நிறைய காரியங்கள் பண்ணினவனாக இருந்தாலும் என்னவோ பிராரப்த கர்மானுசரணம் வாசனை அதிக்கிரமிச்சு கொடுத்து விழுந்துட்டான் அஜாமிளன். தான் கல்யாணம் பண்ணிட்டு தர்ம பத்னி உபேட்சிச்சு தன் தாய் தந்தையாரும் உபேட்சிச்சு இந்த வேஷ்யா கூட வாழ ஆரம்பிச்சுட்டான். அவள் சொல்லுற பிரகாரமே அவளோட களிப்பாவையாட்டமா சதாச்சாரங்களை மறந்து அவளுக்கு தனதானியங்கள் எல்லாம் கொண்டு கொடுக்கறதுக்காக கொண்டு ஊரில் இருக்கிற எல்லாரையுமே உபதிரவிச்சுண்டு தனதானியங்கள் எல்லாம் கட்டு எடுத்துட்டு கள்ளனா ஆகி கொலை பண்ணிண்டு இப்படி அதப்பதனம் உண்டாகிறது அஜாமிளனுக்கு. ரொம்ப ஹீனமான ஒரு ஜீவிதம் ஜீவிச்சுட்டு இருக்கான். அந்த வேஷ்யா ஸ்திரீல 10 குழந்தைகளும் உண்டாகிறது இந்த அஜாமிளனுக்கு. அப்படியே காலம் போகிறது. 80 வயசாயிடுது இந்த அஜாமிளனுக்கு. அந்த சமயமா என்ன சம்பவிக்கிறது, மரண சைகையில படுத்துட்டு இருக்கான். 80 வயசு, கை கால் அணக்க முடியறது இல்லை. தொண்டையெல்லாம் கபம் பித்தம் முதலானவையெல்லாம் பிடிச்சு பேசக்கூடி முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான். ஆனாலும் இவனோட ஆசக்தி அகந்த மமத்தை வெடிஞ்சிட்டு இல்லை அஜாமிளன். அதனால தூர கழிச்சுட்டு இருக்கிற தன் குழந்தைய பார்க்குறான். என்னவோ பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கான். அதனால இந்த குழந்தைக்கு நாராயணன் அப்படின்னு நாம வச்சு விட்டான் இந்த அஜாமிளன். அப்போ என்ன பண்ணுறான், தூர விளையாடின்னு இருக்கிற அந்த குழந்தைய பார்த்துட்டே நாராயணா இங்கே வாடா, நாராயணா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். இது ஆவೃತ್ತಿ ஆயிண்டே இருக்கு. இப்படி ஆயிண்டே இருக்கிற சமயமா என்னாச்சு, கடைசி நிமிஷம் வந்து கொடுத்து இந்த அஜாமிளனுக்கு. இவனோட வாழ்க்கையில மொத்தமாவே பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணி வச்சிருக்கான். அதனால என்னாச்சு, கடைசியில இவனை நரகத்துக்கு கூட்டின்னு போகிறதுக்கு அங்கேருந்து யமதூதாள் வர. யமதூதாள் 3 பேர் வர. கண்ணங்கரையே இருக்க, ரொம்ப கோரமா இருக்கா பார்க்கறதுக்கு, கொம்போடு இருக்கா, பெரிய பெரிய தம்ஷ்டர்களோட இருக்கா. அவ வந்து இந்த அஜாமிளனை யம பாசத்தால அப்படியே இறுக்கி கட்டி இப்படி இழுக்கிற, அவனோட அந்த பிராணனை எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு ശ്രമിக்கிற சமயமா அஜாமிளனுக்கு என்ன பண்ணது அப்படின்னு தெரியல. ரொம்ப பயந்துட்டு இருக்கா. அந்த நிமிஷமும் பிராணன் போகிற அந்த நிமிஷமும் என்ன பண்ணுறான், அவனுக்கு அந்த அகந்த மமதை விடலை. தன் குழந்தைன்னு அதியான பாசம் இருக்கிறதுனால தூர விளையாடின்னு இருக்கிற அந்த குழந்தைய கூப்பிடுறான். கடைசி ஒரு தடவை தன்கிட்ட இருக்கிற முழுசான சக்தியும் எடுத்துட்டு நாராயணா அப்படின்னு கூப்பிடுறான். உச்சத்துல கூவி கூப்பிடுறான். அந்த குழந்தைய பக்கத்துல நிறைய குழந்தைகளோட விளையாடிட்டு இருக்கு. உங்க அப்பா கூப்பிடுறாடா அப்படின்னு குழந்தைகள்லாம் சொல்றது. ஆனா இது என்ன சொல்றது தெரியுமோ, அது வயசான கழுவன் கத்திட்டு கிடக்கிறது அப்படின்னு இது வாட்டில் விளையாடுறது, சின்ன வாண்டு. ஆனா என்னாச்சு, இவனானா சர்வமான சக்தியும் எடுத்து நாராயணா அப்படின்னு கத்தினானோ உடனே என்னாச்சு, அபயம் அப்படின்னு சப்தம். ஆகாசத்துலேருந்து திவ்யமான ஒரு பிரபயம். 4 பேர் அங்கேருந்து வர, வாட்ட சாட்டமா, ரொம்ப அழகா இருக்கா பார்க்கறதுக்கு. நீலமேக சியாமலர்களா, பீதாம்பரதாரிகளா, பெரிய வனமாலை இப்படி பொருள, திவ்ய கிரீடம் என்ன, கௌஸ்துப ரத்னம் என்ன, தாமரை இதழ் போன்ற கண்கள் என்ன, பீத்த வசனம் என்ன, திவ்ய பிரபையோட அவா சதுர்புஜாளா, சங்கம் சக்கரம் கதை பத்மம் தரிச்சுண்டு அபயம் அப்படின்னு யமதூதாள இப்படி தடுக்கிறார். ஒருத்தர் யம பாசத்தை பிடிச்சு மாத்துறார், ஒருத்தர் அஜாமிளனுக்கு அபயதானம் கொடுக்கிறார், மிச்சம் இருக்கிற யமதூதாள விரட்டுறார் ஒருத்தர் கதையை எடுத்துண்டு. இதை பார்க்கறா.
இது அஜாமிளன் பார்க்குறான். அப்போ யமதூதர்கள் பார்க்குறான், நீங்கள் எல்லாம் ஆறு எங்கேருந்து வந்து விட்டேன்? இவன் எப்பேற்பட்ட பாவி தெரியுமா? இவனை இப்போ நரகத்துக்கு அழிச்சுன்னு போகணும். யமராஜா கட்டளையிட்டு நாங்கள்லாம் வந்திருக்கோம். இவனை இருக்கிற எல்லா நரகத்திலையும் போய் யாதனைகள் அனுபவிக்க பண்ணணும். அவ்வளோ கொடிய பாபி, இவனை எடுத்துட்டு போகிறோம். நாங்கள் தர்மம் பண்ணுறோம், எங்களோட தர்மத்திலேருந்து நீங்கள் வந்து தடுக்கிறளே, இதெல்லாம் எங்கள் டியூட்டி அல்லவா அப்படின்னு சொல்கிற யமதூதன். அப்போ விஷ்ணு தூதால் சொல்கிற, இவன் ஒரு பாபமும் பண்ணிக்கலையே, ஒரு பாபமும் பண்ணாதவாளை கொண்டு நரகத்தில் கொண்டு போடுறவாளுக்கு கஷ்டம் வருமே. அப்படியே உங்கள் யமராஜா சொல்லியிருக்காரு. யம தர்மராஜா தர்மஸ்வரூபன் அல்லவா? அவரோட கட்டளை பிரகாரம் ஒரு பாபமும் பண்ணாத ஜீவனை நரகத்துக்கு கொண்டு போக முடியாதே. இவன் பாபம் பண்ணலையா? இவன் பண்ணாத பாபமா? இவன் என்னென்ன பாபம் பண்ணியிருக்கான்? கல்யாணம் பண்ணின மனைவியை விட்டான், வயசான தாய் தந்தையர்களை விட்டான், வேஷ்யாஸ்திரி கூட சங்கமம் பண்ணான், பிராமண ஜென்மம் கழிச்சு வேதத்தை விட்டான், மதுபானம் பண்ணினான், கொலை பண்ணினா. இவன் பண்ணாத பாபம் என்னது? இவனை தான் நரகத்துக்கு கூட்டின்னு போகணும் அப்படின்னு இவ லைனா சொல்லிட்டு வர. இப்படியே இந்த தர்மங்கள் எல்லாம் யமதூதாள் சொல்லிட்டு வரத, அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்குறா விஷ்ணு தூதாள். இப்போ இவா சொன்னது எல்லாமே சாமானியமான தர்மம், இதுக்கு மேலே ஒரு தர்மம் உண்டு அப்படின்னு விஷ்ணு தூதாள் சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த பாகம் ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப ரசமாக வரும். அஹோ கஷ்டம் தர்மதிஷாம் அதர்மஸ்பிருஷதே சபா யத்ரா தண்டேஷ்வ பாபேஷு தண்டோ யைர்த்ரியதே விருதா பிரஜானாம் பிதரோ யே ச சாஸ்தாரः சாதவः சமா யதி ஸ்யாத் தேஷு வைஷண்யம் கம் யாந்தி சரணம் பிரஜா यस्याङ्गे शिर आधाय लोकस्वपिति निर्वृतः स्वयं धर्ममधर्मं वा न हि वेद यथा पशुः अयं हि कृतनिर्वेशो जन्मकोट्यं हसामपि यद्व्याजहारविवशो नाम स्वस्त्ययनं हरेः एतेनैव ह्यखो कृतं स्यादथ निष्कृतं यदा नारायणायेति जगाद चतुरक्षरं तेन सुरापो मित्रधृग ब्रह्मः गुरुतल्पगः स्त्रीराजपितृगो हन्ता ये च पातकिनोपरे सर्वेषामप्यभवतामिदमेव सुनिष्कृतं नाम व्याहरणं विष्णोर्यतस्तद्विषयामतिः. இந்த அஜாமிலன் கோடி பிறவி எடுத்திருந்தாலும் அந்த கோடி ஜென்மங்கள்லயும் இவன் பாபம் பண்ணியிருக்கான்னா அந்த பாபம் எல்லாம் இந்த க்ஷணமே போயிடுது. இவனுக்கு மேல ஒரு பாபம் இல்லை அப்படின்னு சொல்ற. அந்த பாபம் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு யமதூதாள் கேட்கிறா. அப்ப விஷ்ணு தூதாள் சொல்றா, இவனை நீங்க வந்து யமபாஷம் போட்டு கட்டி இழுத்த இல்லையா, அந்த சமயம் இவன் என்ன சொன்னான், என்ன பேசினான் அப்படின்னு கேட்கும்போது நாராயணா அப்படின்னு கூப்பிட்டான். அவன் புத்திரனை தான் கூப்பிட்டான் அப்படின்னு. புத்திரனா இருந்தாலும் இது யாரோட நாமம்? எங்க சுவாமி நாராயணனோட நாமம். அவரோட நாமத்தை ஆறு உச்சரிக்கிறாளோ கோடி கோடி ஜென்மம் அவ பாபம் பண்ணியிருந்தாலும் அது க்ஷணமே தீர்ந்தும். அந்த ஒரு நாராயண நாமம் போறோம் அப்படின்னு விஷ்ணு பார்ஷதாள் சொல்ற. தேன சுராபோ மித்ருக சுராபன் தன் ஜன்மா முழுஷா பிராமணனா பிறந்துட்டும் மதுபானம் பண்ணினே இருந்தாலும் பாபம் கிடைக்கும். மதுபானம் பண்றவாளை நரகத்துல போய் என்ன பண்ணுவா தெரியுமோ, அங்க நன்னா இந்த அயன் அந்த இரும்பை நன்னா உருக்க பண்ணி அந்த லோகத்தை அப்படியே ஆன்னு வாயை பிடிச்சு அதுக்குள்ள விடுவா. இத்தனை காலம் நீ மதுபானம் பண்ணியே குடி அப்படின்னு கொடுப்பா. இது நன்னா இருக்கும் அப்படின்னு கொடுப்பா யமதூதன். அப்படி கொடியதான நரகங்கள் அநேகம் உண்டு. அந்த மாதிரி நரகத்துல இவன் போகண்டது. ஆனா ஜென்மம் மொத்தமாவே மதுபானம் பண்ணி இருந்தாலும், மித்திரங்களை உபதிரவிச்சிருந்தாலும், பிராமணால ஹத்திய பண்ணியிருந்தாலும், பிரம்மஹத்தியே பண்ணியிருந்தாலும், குருவை வதம் பண்ணியிருந்தாலும், குரு பத்னியை அபகரிச்சிருந்தாலும், ஸ்திரீக்களை அபகரிச்சிருந்தாலும், பித்ருக்கள் அதாவது தன்னை பெத்தவாளான அப்பா அம்மையை உபதிரவிச்சிருந்தாலும், என்னென்ன பாத்தகங்கள், இதெல்லாம் கொடியதான பாத்தகங்கள்.
பாபங்கள். இவ்வளோ பாபங்கள் பண்ணி இருந்தாலும் இந்த பாபம் எல்லாமே ஒரு நாராயண நாமம் இல்லாம பண்ணிவிடும் அப்படின்னு விஷ்ணு பார்ஷதாள் நாராயண நாமத்தோட மகாத்மியத்தை ஒருவனா சொல்லிட்டு வரார். சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவ வா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாகஹரம் விதுஹு பதிதஸ்கலித பக்னோ பதிதஸ்கலிதோ பக்னஹ சந்தஷ்டஸ்தப்த ஆஹதஹ हरिरित्यवशेन पुमानार्हति यातना गुरूणां च लघूनां च गुरूणि च लघूनि च प्रायश्चित्तानि पापानां ज्ञात्वोक्तानि महर्षिभिः तैस्तान्यघानि पूयन्ते तपोदानजपादिभिः नाधर्मजं तद्हृदयं तदवीशान्धिसेवया अज्ञानादथवा ज्ञानादुत्तमश्लोकनाम यत् सङ्कीर्तितमखं पुंसो दहेदेद्वायदानलः यथागतं वीर्यतमम् उपयुक्तं यदृच्छया अजानतोऽप्यात्मगुणं कुर्यान्मर्त्योऽप्युदाहृतः சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா. நாமத்தோட மகிமை தெரிஞ்சுன்னு தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது அல்ல. சாங்கேத்தியம் சங்கேதனம் பண்ணிட்டு சொன்னாலும் போரும். தோ போறான் கிருஷ்ணன், தோ போறான் அசக்த ராமன் அப்படின்னு சொன்னா கூடி ராமநாமம் இருக்கிறதுனால காப்பாத்தும். பாரிஹாஸ்யம் வா, ஓ நீ எல்லாம் கிருஷ்ண ராம கோவிந்தாவா அப்படின்னு கேலி பண்ணுவாளே பஜனை பண்றவாளை இந்த காலத்துல. அப்படி கேலி பண்றதா அவா கிருஷ்ணா ராமா கோவிந்த 3 நாமம் சொன்னா இல்லையா காப்பாத்திவிடும். ஸ்தோபம் ஹேளனமேவவா, அகந்தையோடு சொன்னாலும் காப்பாற்றும், ஹேளனத்தோடு சொன்னாலும் காப்பாற்றும். எப்படி ஆனாலும் வைகுண்ட நாம கிரகணம், அந்த பகவானோட நாமத்தை ஏதோ ஒரு வியாஜத்தாலும் நம்ம உச்சாரணம் பண்ணா கூடி அந்த நாமம் மலை மாதிரி வந்து நம்மளை ஆபத்துலேருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்றார். குருநாம் ச லகுநாம் ச, பெரியதான பாபம் பண்ணியிருந்தாலும் சின்னதான பாபம் பண்ணியிருந்தாலும் நாமம் அதை பார்க்காது, என்னன்னு பாபமா தீர்ந்தது அவ்வளோதான். குருணி ச லகுனி ச, பிராயஷ்சித்தமே பண்ண வேண்டாம், இருக்கிற எல்லா பிராயஷ்சித்தத்துக்கும் ஒரு ராமநாமம் போரும், ஒரு கிருஷ்ண நாமம் போரும் அப்படின்னு பாகவத தர்மத்தை ரொம்ப ஆச்சரியமா விஷ்ணு பார்ஷதாள் இப்படி சொல்லுறா. இதெல்லாம் கேட்டு விஷ்ணு பார்ஷதாளோட அந்த பிரபையிலையும் அவளோட வாக்சாதுரியத்திலையும் பராக்கிரமத்திலையும் தோற்று போன யமதூதர்கள் அங்கேருந்து நேர யமபுரிக்கு வந்து விடுறா. அஜாமிளன் காப்பாற்றப்பட்டான். அஜாமிளனுக்கு வந்து காப்பாற்றப்பட்டு விட்டான் இல்லையா, அதனால விஷ்ணு பார்ஷதாளோட பாதத்தை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு இப்படி மொள்ள எழுந்திருந்து வரத்துக்குள்ள விஷ்ணு பார்ஷதாள் போயிட்டான். ஏன்னா அந்த நாராயண நாமத்தால ஒரு தடவை தானே சொன்னான், அதை அர்த்தம் புரிஞ்சுட்டு சொல்லலையே, அர்த்தம் புரிஞ்சுட்டு சொன்னா தான் பகவான் மோட்சம் கொடுப்பார், காப்பாற்றி விடுவார், காப்பாற்ற வந்து விடும் நாமம். அப்போ அஜாமிளனை விட்டுட்டு போயிடுவா விஷ்ணு பார்ஷதாள், யமதூதாளை விட்டுட்டு போயிடுவா. யமதூதாள் நேர போய் யமபுரியில போய் கேட்கறத யமராஜா கிட்ட சொல்ற, இப்படி அஜாமிளனை எடுத்துன்னு வர முடியலையே, யாரோ வந்து தடுத்துட்டா, யாரோ வந்து தடுத்தா நீங்க வந்து திரும்பி வந்து விடுவாளா, உங்க டியூட்டிலேருந்து திரும்ப வந்து விடுவாளா அப்படின்னு கேட்குற யமராஜா. அல்ல, அந்த அஜாமிளன் ஒரு ஒரு வார்த்தை சொன்னான், அந்த வார்த்தையில யார் யாரெல்லாமோ வந்து இவனை காப்பாற்றி விட்றா அப்படின்னு சொல்ல. என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டுமே நாராயணா அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்படி உடனே எழுந்திருந்து விட்டார், பதறி அடிச்சுட்டு யமதர்மராஜா சிரஸ்க்கு மேல கை குபிச்சுட்டு நாராயண நாமம் சொன்னானா அஜாமிளன், நாராயண நாமம் சொன்னானா. ஆறார் நாராயண நாமம் சொல்லுறாளோ, ஆறார் கிருஷ்ண நாமம் சொல்றாளோ அவ பக்கத்து கூடி கூடி நீங்க போகக்கூடாது, அவ இருக்கிற திசையை பார்த்து அப்படியே கும்பிட்டு போட்டுட்டு திரும்பி வந்து விடுங்க யமதூதாளே அப்படின்னு சொல்றா. நீங்க வந்து ஆற கூட்டிட்டு வரணும் அப்படின்னு யமதர்மராஜா சொல்றார். தானானயத்வமசதோ விமுகான் முகுந்த பாதாரவிந்த மகரந்த ரசாதஜஸ்ரம் நிஷ்கிஞ்சனை பரமஹம்ச குலை ரசன்னி ஜுஷ்டா கிருஹே நிரயவத்மனி பத்த திருஷ்ணான் தான் ஆனயத்வமசதோ விமுகான், முகுந்தனோடு பாதாரவிந்தத்திலேந்து விமுகர்களா ஒரு அவ வாழறத 100 வருஷம் வாழறாள், 100 வருஷத்துல ஒரு நாள் ஒரு நொடி கூடி பகவானோட பாதாரவிந்தத்தை கண்டு ஒரு நமஸ்காரம் பண்ணாத வாழை இங்க கூட்டிடுவாங்கோ அப்படின்னு யமதர்மராஜா கட்டளையிடுறார் யமதூதாள் கிட்ட. இப்படி மலை மாதிரி நாராயண நாமம் காப்பாத்திது அப்படின்னு புரியாது. நாராயண நாமம் என்னதான் பண்ணாது, எல்லாருமே அப்போ நாராயண நாமம் என்ன உச்சத்துல சொல்லணும். ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி
ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி 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 நாராயண 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 நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண बोलो नारायण 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 பின்னாடி இருக்கிறவங்க சொல்றதில்லை. அஜாமிளோட நிலை யாருக்கும் வரக்கூடாது. நாராயண 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 जय बोलो नारायण नाम की அடுத்த நாமம் கோவிந்த நாமம். பகவானுக்கு எப்போ கோவிந்தன் அப்படிங்கிற நாமம் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் கோவர்தனோத்தாரணம் பண்ணின பகவான் எல்லாரையும் காப்பாத்துற. இந்திரனுக்கு மகா கோபம் வந்தது இந்திர யாகத்தை துவம்சம் பண்ணனால. அப்ப என்ன சம்பவிக்கிறது? இந்திர யாகத்துக்கு பதிலா எல்லா பூஜையும் கோவர்தன பர்வதத்துக்கு பண்ணினான். கோவர்தன பர்வதத்துக்கு பூஜை பண்ணது தெரிஞ்சுண்டு இந்திரன் கோபத்தோட சாமர்த்தகனை கூப்பிட்டு பர்ஜன்யனை கூப்பிட்டு எல்லா கோகுலத்துல எவ்வளோ கொடிகள் இருக்கோ எல்லா இடத்துலையுமே வந்து மழையை பொழிய சொல்றேன். பிரளய காலத்துல எடுத்து வச்சதான அந்த மழை மேகங்களை வந்து கொண்டு பொழிய வைக்கிறான் இந்திரன். பெருசா மழைத்துள்ளிகள், ஒரு மழைத்துள்ளிங்கிறது ஆனையோட தும்பிக்கையோட அவ்வளோ ரொம்ப பெருசா இருந்ததா. அப்படி அநேகம் துளி துளியா மழை இப்படி பொழிய சர்வமும் ஜலமயமா ஆயுடுத்து. அந்த சமயத்துல எல்லா கோபிஜனங்களும் கோபர்களும் எல்லாருமே ஓடி வந்து கிருஷ்ணா காப்பாத்து, நீ சொன்னனால தானே இப்படியெல்லாம் பண்ணும், உண்மையில பூர்ண நம்பிக்கை இருக்கு, காப்பாத்து கிருஷ்ணா அப்படின்னு எல்லாருமே சரணாகதி பண்ணதுமே பகவான் கோவர்தனத்தை உத்தாரணம் பண்ணினான். தன் சிறு விரல்ல 7 நாளைக்கு உத்தாரணம் பண்ணி அப்படி நிற்கிற பகவான ஆச்சரியத்தோட எல்லாரும் பார்த்து ஸ்துதிக்கிறா. அப்போலேருந்து கோவிந்தா 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 அப்படின்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சு விட்டான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்திரன் வந்து கோவிந்த பட்டாபிஷேகம் அப்படின்னு பண்ணார். ஐராவதத்தோடு தும்பி கையில காமதேனுவோடு பால் நிறைச்சு பகவானுக்கு அழகா அபிஷேகம் பண்ணி கோவிந்தராஜன் அப்படின்னு பட்டாபிஷேகம் பண்ணறான் இந்திரன். கோவிந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோனா பசு அப்படின்னு அர்த்தம், கோனா பூமி அப்படின்னு அர்த்தம், கோனா வேதம் அப்படின்னு அர்த்தம், விந்தன்னா காப்பாற்றக்கூடியவர், அதுக்கு ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். அவ எல்லாத்துக்குமே ஈஸ்வரன் அப்படின்னு பகவானோட கோவிந்த நாமத்துக்கு அர்த்தம். இந்த கோவிந்த நாமத்துக்கு ஒரு கதை சொல்லணும்னா என்ன கதை அப்படின்னு கேட்கும்போது, குருதேசத்துல கௌரவர்களும் பாண்டவர்களும் அடிச்சுக்கிறார். அவளோட குலத்திலே ஒரே ஃபேமிலி தான், ஒரே குடும்பம் தான். ஆனா அசூயின்ற ஒரு
துஷ்டமான சித்தவருத்தி வந்துவிட்டா இவாள்லாம் பந்துக்களா மித்திரங்களா அப்படிங்கிறது ஒன்றும் தெரியாது. கண்ணை மூடியோடும் இந்த அசூயை, அகம்பாவம் மூடியோடும். அந்த ஒரு வியாதி தான் துரியோதனனுக்கு பிடிச்சிருந்தது. துரியோதனன் என்ன பண்ணினான் அப்படின்னு கேட்கும்போது, தர்மபுத்திரரையும் பஞ்ச பாண்டவர்களையும் திரௌபதி சகிதமா சூதாடுறதுக்கு கூப்பிடுறான். எங்க தியூதம் பானம் ஸ்திரிய சூனு அப்படின்னு 4 விதமான ஸ்தானங்கள் கொடுத்திருக்கார் பரீட்சித் மகாராஜா கலிக்கு. எங்க இந்த 4 விதமான பிரவൃத்திகள் நடக்கிறதோ அங்க அதப்பதனம் உண்டாகிறது. ஆறார் கல் குடிக்கிறாளோ அவள் குலம் நசிச்சு போகிறது. ஆறார் தான் கல்யாணம் பண்ணின்ற ஸ்திரீ அல்லாம பரஸ்திரீ கிட்டக்க போய் ரமிக்கிறாளோ அவளோட குடும்பம் அவளோட குடும்பம் நசிச்சு போகிறது. அவ அதப்பதிக்கிறாள். ஆறார் கொலை குற்றங்கள் பண்ணுறாளோ அவளும் நசிச்சு போகிறாள். இந்த மாதிரி எல்லாருக்குமே அதப்பதனம் உண்டாகிறது. இந்த 4 விதமான ஹீன பிரவൃத்திகள் பண்ணினா. ஆனா அப்பேற்பட்ட அந்த தர்மபுத்திரரும் இதுல ஈடுபட்டு விட்டாரு. ஏன் இது ஈடுபட்டார் அப்படின்னு கேட்கும்போது, பெரியவா சொன்னா திருதராஷ்டிரர் கூப்பிட்டார் அப்படின்னு தான் விதுரர் சொல்லுறார். அப்போ பெரியவா கூப்பிடுறாளே, ஹீனமா இருந்ததுக்கு பெரியவா கூப்பிட மாட்டாளே, இது ஒரு கேலிதான் அப்படின்னு நினைச்சுட்டு வந்து விட்டார். ஆனா களியா இருந்தாலும் பாபம் தான். அப்படியே அந்த ஒரு களி வெறியால எல்லாத்தையுமே வச்சு விடுறார். ஆனைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாள் படை, இருக்கிற கஜானான சொத்து சம்பத்திகள் எல்லாம் வச்சு விடுறார். அதுக்கப்புறம் ஓரோரோ தம்பியா வைக்கிறார். நகுலனை வைக்கிறார், சகதேவனை வைக்கிறார். எல்லாம் சகுனி விளையாடுறதுனால ஜீத்தம் 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 அப்படின்னு எல்லாத்தையும் தோற்று விட்டார். இப்ப கடைசியில தண்ணியும் வச்சு எழுந்து விட்டார் தர்மபுத்திரன். என் கையில இனி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றார். நானே உங்களுக்கு அடிமையை ஆயுட்டேன், இனி ஒன்றும் இல்லை என் கையில அப்படின்னு சொல்றத துரியோதனன் அசத்து என்ன சொல்றான், இருக்கு உங்க கையில ஒரு சொத்து இருக்கு, அதை அடமானம் வச்சு நீங்க விளையாடுங்கோ, நீங்க ஜெயிச்சேன்னா இதுவரை நீங்க இழந்தது எல்லாத்தையுமே கொடுத்து விடுறேன் அப்படின்னு துரியோதனன் சொல்றார். அவருக்கு ஒரு சபலத்தை எல்லாமே கடைச்சு விட்டா என்ன பண்றது, என்னது அது அப்படின்னு கேட்கிறார். திரௌபதி அப்படின்னு சொல்றார். அந்த சபையில் இருக்கிற எல்லாருமே சீ அப்படின்னு சொல்றார். ஸ்திரீயை வச்சு விளையாடுறதா, ஸ்திரீயை வச்சு தியூதம் விளையாடுறதா, அடமானம் வைக்கிற என்ன பொருளா ஸ்திரீ. தர்மபுத்திரர் என்ன பண்ணி விட்டார், ஆனா எல்லாமே திரும்பி வேணுமே, எல்லாரையும் காப்பாற்றணுமே அப்படின்னு நினைச்சுட்டு வச்சு விட்டார். திரௌபதியை வச்சு விட்டார். சகுனி அதே காயை உலுக்கி போட்டான். ஜெயம். துரியோதனன் ஜெயிச்சு உடனே எழுந்திருந்தான். இனிமே நீங்க எல்லாருமே என்னோட அடிமை. அந்த தாசியை கூப்பிட்டு வா துஷாசனா அப்படின்னு ஆக்ஞாபிக்கிறேன். இங்கேருந்து அசத்தான துஷாசன நேர போய் விறுன்னு திரௌபதியை போய் கூப்பிடுறான். திரௌபதி ஆனாலும் விலகி இருக்கின்ற நாட்கள்ல இருந்துட்டு இருக்கா, வெளியில வர முடியாது, ஏக வஸ்திரம் தரிச்சுட்டு இருக்கா. அந்த சமயமா பதிவிரத்தையான திரௌபதி தேவிய அப்படியே அவளோட நீண்டதான சுருளான கேசங்களை அப்படியே இழுத்து பிடிச்சுண்டு தர தரன்னு இழுத்துண்டு இந்த ராஜசபையில கொண்டு போடுறான் துஷாசன். ஆர்த்த பிரலாபனம் பண்றா திரௌபதி. 5 மலையான பதிகள் இருந்தும் காப்பாற்ற முடியல. என்ன பண்ணுறது, நியாயம் கேட்கிறா. தன் மாமனாரான திருதராஷ்டிரர்கிட்ட நியாயம் கேட்கிற. தர்மபுத்திரர் என்னை பணையம் வச்சு விளையாடுறதுக்கு முன்னாடியே அவரை எழுந்து விட்டார். அதுக்கப்புறம் அவரோட சொத்தான நான் அவரை சேர்ந்தவளை ஆக மாட்டேன், எப்படி அவா வச்சு என்ன ஆடலாம் அப்படின்னு நியாயம் கேட்கிறேன். ஆனா ஏது விதமான நியாயமுமே அசத்துக்கள் கிட்டக்க செல்லுபடி ஆகல. என்ன சம்பவிக்கிறது, துரியோதனன் சொல்றான், துஷாசனா ஒரு நிமிஷம் கூடி வியர்த்தமா களையாது, நேரப்போ திரௌபதியோட அந்த ஆடையை பிடிச்சு உருவு அப்படின்னு சொல்றான். அசத்து அங்க இருக்கிற எல்லாருமே சீ அப்படின்னு சொல்ற அசத்துக்கள் எல்லாம் அப்படியே நடக்கணும் அப்படியே சாதுவாதம் பண்ணறா. திரௌபதி பாக்குற ஆறு இங்க காப்பாத்துவா, எல்லாருமே சத்துக்களா இருக்கிறவாளும் இந்த அசத் சங்கத்தால அசத்துக்களா ஆயுட்டா. இப்ப ஆறு காப்பாத்துவா அப்படின்னு நினைக்கிறா. தன் வஸ்திரத்தை இப்படியே பிடிச்சுட்டு இப்படியே ஓடுறா. ஆனா துஷாசனனோட சக்திக்கு முன்னாடி ஸ்திரீயா இருக்கிற திரௌபதியோட சக்திக்கு ஒன்றும் பண்ண முடியலை. உடனே அப்பதான் ஞாபகம் வருது, பகவான ஞாபகம் வருது. என்ன பண்ணறா, கோவில்தா கோவில்தா கோவிந்தா துவாரகாவாசின் கிருஷ்ணா
गोपी जनप्रिया कौरवै परिभूता मां किं जानासि केशव किं जानासि केशव हे नाथ हे रमानाथ व्रजनाथ आर्तिनाशना कौरवार्णवभग्ना उद्धरस्व जनार्दन कृष्णा कृष्णा महायोगिन् विश्वात्मन् विश्वभावना विश्वात्मन् विश्वभावना प्रपन्नां पाहि गोविन्द कुरु मध्ये वसीदति गोविन्द 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 திரௌபதியோட சேலையை பிடிச்சு துஷாசனன் இப்படியே இழுக்கிறான். ரெண்டு கையும் உயர்த்தி கோவிந்தா அப்படின்னு கத்துறா. கிருஷ்ணகிட்ட சர்வத்தையும் சமர்ப்பணம் பண்ணி விட்டா. உடனே என்ன ஆகுறது? இழுத்துட்டே இருக்க. ஏகவஸ்திரம் தான் தரிச்சுட்டு இருக்கா. அந்த நாட்கள்ல இருக்கா. என்ன சம்பவிக்கிற? இழுக்கிறான் இழுக்கிறான் இழுக்கிறான். அக்ஷயமா சேலை வந்துட்டே இருக்கு. எங்கேதோ வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு. இழுத்து இழுத்து எல்லா அசத்துக்குன்னு சாதுவாதம் பண்றாலையோ கொஞ்ச நேரம் ஆனதுமே துஷாசனன் கையெல்லாம் அப்படியே கடையிறது. இனிமே இழுத்தா இழுத்து இழுத்து அப்படியே டபால்னு விழுந்து விட்டான் துஷாசன். அவ்வளோ சேலை வந்து விடுது. அக்ஷயமா பகவான் சேலையோட ரூபத்துல வந்து காப்பாத்துறான். இத்தனையும் பண்ணது என்னது அப்படின்னு கேட்கும்போது கோவிந்த நாமம். கோவிந்தான்னு ஒருக்கா தான் கூப்பிட்டா. அங்கேருந்து துவாரகாவாசியான பகவான் வந்து விட்டா. கோவிந்த நாமம் ஆறுதான் காப்பாத்தாது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, கூப்பிடுறது ஆறு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்திரீ. அப்போ ஸ்திரீகளா இருந்தால் நாமம் ஜபிக்க கூடாதா அப்படின்னு கேட்கும். ஸ்திரீகள் தான் ஜபிக்கணும் அப்படின்னு தெரியறது. எந்த நிலையில கூப்பிட்டா? விலகி இருந்த நாட்கள்ல கூப்பிட்டா. அப்போ விலகி இருக்கிறத ராமநாமம் ஜபிக்க கூடாது, கிருஷ்ணநாமம் ஜபிக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவா. நோ, திரௌபதி கூப்பிட்டா. நமக்கு பிரமாணம் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு, மகாபாரதத்துல இருக்கு. அப்போ எந்த ஒரு நிலையிலையும் நமக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு புரியாது. கோவிந்த நாமம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு புரியாது. புரந்தரதாசர் சொல்றாங்க, கோவிந்தா நின்ன நாமனே சந்தா, கோவிந்தா நின்ன நாமனே சந்தா, கோவிந்தா நின்ன நாமனே சந்தா, கோவிந்தா நின்ன நாமனே சந்தா, கோவிந்தா 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 நாமனே சந்தா, கோவிந்தா நாமனே சந்தா, சிருஷ்டி ஸ்திதி லய காரண கோவிந்தா, சிருஷ்டி ஸ்திதி லய காரண கோவிந்தா, பரம
கோவிந்தா நின்ன நாமமே சந்தா கோவிந்தா நின்ன நாமமே சந்தா கோவிந்தா 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 கோவிந்த 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 सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम அடுத்த நாமம் கிருஷ்ண நாமம் இருக்கிறதுலயே ஆகர்ஷிக்க கூடியதான நாமம். கிருஷ்ணன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல் அட்ராக்டிவ் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தையும் ஆகர்ஷிக்க கூடியவன். கிருஷிதாது நகாராபியம் அப்படின்னு நாமம். இந்த நாமம் ஆரை ஆகர்ஷிக்கும் அப்படின்னா கிருஷ்ணனை ஆகர்ஷிக்கும் அப்படின்னு அர்த்தம். நம்ம சொல்லறவாளால கிருஷ்ணன் ஆகர்ஷிக்கப்படும். கிருஷ்ண நாமம் எல்லாரையும் ஆகர்ஷிக்கும், கிருஷ்ண நாமம் கிருஷ்ணனையே ஆகர்ஷிக்கும் அப்படின்னு ரசமா கிருஷ்ண நாமத்துக்கு அர்த்தம் சொல்லுவா. கிருஷ்ண நாமத்துக்கு என்ன கதை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பெரிய பாகவதோத்தமர் இருந்தார். அவரோட நாமம் வில்வமங்கல சுவாமியார் அப்படின்னு நாமம். ஆசி கிருஷ்ணா தடே கஷ்யே பிராமணோ வேதவித்தமः ஜிதேந்திரியோ ஜிதக்ரோதः ஸ்வதர்ம பரிபாலகः ஆத்மானாத்மவிவேகே ச सर्वसद्गुणसंयुतः शीलोऽञ्जवृत्त्या शीलोऽञ्जवृत्तिर्मृतवाक् मितवाक् सत्यसन्तोदयानिधिः सदाचारयुतः पत्न्या गृहस्थाश्रममाचरन् कृष्णभक्तिं चकारापि श्रीमद्भागवतं पठन् गुरुं सोमगिरिं नाम्ना प्राप्यतं प्रणिपत्य च कृष्णचिन्तामणिं मन्त्रं लेभे वैष्णवपुङ्गवः प्रतस्थे श्रीवनं भक्तः
கிருஷ்ண கிருஷ்ணா பிரச்சோதிதः. வில்வமங்கல சுவாமியார் பெரிய ஒரு கிருஷ்ண பக்தன். அவருக்கு 2 கண்ணும் தெரியாது, வயசான தாத்தா. அவரோட குணகணங்கள் எல்லாம் வர்ணிச்சுன்னு வரா. இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்ஹிதா அப்படின்னு குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி மகாராஜ் ரசித்தது. அதில் எல்லா பாகவதாளோடும் கதை வருது. அதில் வில்லுமங்கல சுவாமியாரோட கதையை சொல்கிறார். கிருஷ்ணா நதி அப்படின்னு ஒரு நதி இருக்கு இல்லையா, அந்த நதியோட தடத்தில் வசிச்சுட்டு இருக்கார் வில்லுமங்கல சுவாமியார். ரொம்ப பெரிய கிருஷ்ண பக்தன். சீலம், ஔதாரியம் முதலான எல்லா குணங்களும் ரொம்ப சிரேஷ்டமாக அவருக்கு உண்டு. கண்ணு தெரியலைனாலும் அவர் பிராமணனாக இருந்தனால எல்லா விதமான காரியங்கள், ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் சரியாக பண்ணிகிட்டே இருப்பார். எல்லாம் பண்ணவும் செய்வார். கூட கூட கிருஷ்ண பக்தியும் உண்டு. கிருஷ்ண பக்தனான இவர் அனவர்தமும் ஸ்ரீமத் பாகவதம் படிச்சுட்டே இருப்பார். அப்படியே இருக்கிறத ஒரு சமயம் அவருக்கு குருநாதரையும் கிடைக்கிறது. பகவானே ஒரு குருநாதரை சொல்லி அனுப்புறார். அவரோட நாமம் சோமகிரி. அந்த சோமகிரி சுவாமியார் வில்லுமங்கல சுவாமியாருக்கு கிருஷ்ணநாமத்தை உபதேசம் பண்ணார். கிருஷ்ண சிந்தாமணி அப்படின்னு ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அந்த மந்திரம் கிடைச்ச உடனே கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த கிருஷ்ண திருஷ்ணை அதிகமாக அப்படியே குமுறின்னு வருது. வயசானவர், அவர் கிருஷ்ணன் எங்கே இருப்பார்? ஸ்ரீமத் பாகவதத்துலன்னு சொல்றாரு, நித்தியம் சந்நிஹிதோ ஹரிஹே விருந்தாவனே. விருந்தாவனத்தில் தான் இருக்கார். இப்போ விருந்தாவனத்தில் போனால் கிருஷ்ண தர்ஷனம் கிடைச்சுடும் அப்படின்னு தோணுறது அவருக்கு. எப்பவுமே கிருஷ்ண நாமத்தை அனவர்தமும் ஜபிச்சுண்டு, கண் தெரியாமல் ஒரு பெரிய கோலையும் வச்சுண்டு அப்படியே தப்பி தடவி முள்ள அந்த கிருஷ்ணா நதினா எங்கள் சவுத்தில் இருக்கு இல்லையா, அங்கேருந்து முள்ள உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற விருந்தாவனத்துக்கு சேருறார். ரொம்ப நாட்கள் ஆகிறது. அப்படியே விருந்தாவனத்தில் பார்க்குறார். ஆனால் கிருஷ்ணனை கிடைக்கலையே, தனக்கு தான் கண்ணும் காணாது. கிருஷ்ணன் எங்கே இருப்பானோ அப்படின்னு தெரியறார். ஆனால் கிருஷ்ணனை கிடைக்கிறதே இல்லை. அப்போ பாடுறார், ஹே கோபாலகா ஹே कृपा जलनी हे सिंधु कन्यापते हे कंसान्तका हे गजेन्द्र करुणापारीण हे जानामि मां पालय परं जानामि न त्वां विना कृष्णा 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 परं जानामि न त्वां विना. இவரோட குருநாதரை பார்த்த உடனே இவருக்கு ஒரு நாமதேயம் கொடுக்குறார். லீலாசுகன் அப்படின்னு ஒரு நாமம். இவர் தான் கிருஷ்ண கர்ணாமிருதம் அப்படிங்கிற சிரேஷ்டமான கிரந்தம் பண்ணினார். அப்போ அதில் ஒரு அழகான ஸ்லோகம் சொன்னேன். அப்படியே கிருஷ்ணா 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 அப்படின்னு கூப்பிட்டு போகிறார். பிருந்தாவனத்தில் எல்லா இடத்துலையும் தெரியறா. கண்ணு தெரியாது, வடியால் தடவி பார்க்குற. கிருஷ்ணன் இங்கே இருக்கானோ அப்படின்னு தெரியறார். ஆனால் கிடைக்கிறதே இல்லை. கடைசியில் காலெல்லாம் வெளிச்சு அப்படியே உட்காந்துட்டார். இனிமேல் நடக்க முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு.
வரமாட்டியா கிருஷ்ணா, வரமாட்டியா கிருஷ்ணா அப்படின்னு ஏங்குறார். அப்போ அங்கேருந்து ஒரு சின்ன பையன் அங்கேருந்து வரும். என்ன தாத்தா எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்குறேன். கண்ணு தெரியாதா உங்களுக்கு, பசிக்கிறதா பசிக்கிறதா அப்படின்னு கேட்குறேன். ஆமாண்டா குழந்தை, ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், ரொம்ப தூரத்தில், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன். எனக்கு பிருந்தாவனத்தில் ஒரு பையன் இருப்பான் தெரியுமோ, நீலமேக சியாமலனா, பீதாம்பரதாரியா, மயிலருக ஆடும், அந்த கண்ணனை பார்க்கணும் ஆசையாக இருக்கு, உனக்கு தெரியும்னா காமிச்சு கொடு அப்படின்னு கேட்குறேன். அப்படின்னு கேட்டதுமே கண்ணனா கண்ணனா தெரியாதே அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா கிருஷ்ணனோட காலகட்டங்கிறது துவாபர யுகம் அல்லவோ. அப்போ எந்த கண்ணனை சொல்கிறான் அப்படின்னு தெரியாத மாதிரி பேசுகிறேன். சரி, உங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது தோணுறது, எழுந்திருக்க முடியறதில்ல, நான் கொஞ்சம் பால் கொண்டு வந்திருக்கேன், பால் குடிக்கிறேளா அப்படின்னு கேட்டு பால் கொடுத்துட்டேன். இப்போ குடிக்கிறார். ரொம்ப சுவாதிஷ்டமாக இருக்கே, எங்கேருந்து இந்த பால் எங்கேருந்து அப்படின்னு கேட்கும்போது குழந்தை சொல்கிறது, ஆமாம் எங்கள் காலத்தில் நிறைய பசு இருக்கே, நான் மாடு மேய்க்கிற பையன், நல்ல பால் இருக்குது நிறைய கொண்டு வந்தேன். மாடு மேய்க்கிறையா? உங்கள் அம்மா ஆறு, உங்கள் அப்பா ஆறு? எங்கள் அப்பா பேர் நந்தன், எங்கள் அம்மா பேர் யசோதா அப்படின்னு சொல்ல. நந்தன் யசோதா, இந்த குழந்தை மாடு மேய்க்கிறது, பால் கொண்டு தருது, என்னது? நீ கண்ணன் தானே, நீ கிருஷ்ணன் தானே, கண்ணு தெரியாததுனால ஏமாத்துற அப்படின்னு சொல்கிறேன். கிருஷ்ணன் தானே, கிருஷ்ணன் தானே. ஆமாம், நீங்கள் கிருஷ்ண பக்தர், உங்களுக்கு எந்த குழந்தைய பார்த்தாலுமே கிருஷ்ணனா, என்ன கிருஷ்ணனா அப்படின்னு சொல்கிறேன். அந்த குழந்தை இல்லை இல்லை, நீ கிருஷ்ணன் தான், நீ கிருஷ்ணன் தான். அப்படியே வடியை பிடிச்சுன்னு கூட்டின்னு போகிறது முள்ள அந்த குழந்தைய பிடிக்கணும் அப்படின்னு ஆசை. முள்ள வடி அப்படி இப்படி பிடிச்சு அந்த குழந்தையோட கையை பிடிக்கலாம், அப்படி பிடிச்ச உடனே கையில் பட்டு விட்டான் இல்லையோ கிருஷ்ணன், அதனால சட்டுன்னு மறைஞ்சு விட்டான். எங்கே போனானே தெரியலை. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, நீ தானே வந்தாய், நீ தானே என்னை விட்டுட்டு போயிட்டாய் அப்படின்னு கத்துறார், பிலாபனம் பண்ணுறார் லீலா சுகர். என்ன பண்ணுறது கிருஷ்ணா, இப்படி விட்டு போயிட்டியே, என் கையில் கிடச்சி நான் விட்டுவிட்டேனே ஒன்ன, என்ன பண்ணுறது அப்படியே அழறார். அப்படியே அழுதுன்னு இருக்கிற சமயத்தில் அவர் சொல்லறார். ஆனாலும் ஒரு கோபம் வந்தது அவருக்கு. இவ்வளோ பக்கத்தில் வந்து என் கூட விளையாடிட்டு எனக்கு பால் கூட கொடுத்துட்டு நான் கையை பிடிச்சா அப்படியே ஓடி போயிடுறீங்க, என்ன ஸ்வபாவம் அப்படின்னு கோபம் வந்ததுமே இப்படி ஒரு ஸ்லோகம் சொல்றார். ஹஸ்தமுட்சிப்ய யாதோசி பலாத் கிருஷ்ண கிமத்புதம் ஹிருதயாத்யதி நிர்யாஸ்யே பௌருஷம் கணயாமி தே. ஹஸ்தமுட்சிப்ய அற்புதம் கிருஷ்ணா, கையை பிடிச்சிட்டு விட்டு உதறி தள்ளிட்டு ஓடி விட்டியே, உனக்கு தைரியம் இருந்தா, வாஸ்தவத்தில் உனக்கு பௌருஷம் இருந்தா என் ஹிருதயத்துலேருந்து போ பார்க்கட்டும். கையை உதறிட்டு உனக்கு போயிடல, என் ஹிருதயத்துலேருந்து ஓட முடியுமா உனக்கு அப்படின்னு சவால் விடுறார். அப்படி சவால் விட்டதுமே கிருஷ்ணனுக்கே சிரிப்பு வந்து கொடுத்து நேரம் வந்து காட்சி கொடுத்து திவ்ய தர்சனம் கொடுத்து முன்னாடி கிருஷ்ணன் அப்படியே கண்ணார பார்க்குற. கண் தெரியல, இந்த கண்ணால் பார்த்தா கிருஷ்ணன் தெரியாது, இதெல்லாம் ஊன கண், ஞான கண்ணால் பார்க்கணும். ஞான கண் திருஷ்டி கொடுத்து விட்டார். அப்படியே வில்வமங்கல டாக்கூரருக்கு சாட்சாத்காரம் ஏற்படுறது. அப்போ அழகா கிருஷ்ண நாமத்தை கிருஷ்ணா 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 அப்படின்னு கிருஷ்ண நாமம் சொன்னார். அந்த கிருஷ்ண நாமம் என்ன பண்ணிட்டு பாருங்க, கிருஷ்ணனையே முன்னாடி கொண்டு நிறுத்தி எடுத்து. அதான் கிருஷ்ண நாம ரசன ரடத சோயித் கலிமே. கிருஷ்ண நாம ரசன ரடத சோயித் கலிமே. தாகே பதே பங்கஜ கே ரேணு கே கலிமே. தாகே कृष्ण नाम चिंता
कृष्ण नाम भाए बिना कृष्ण नाम कलि उधार आए कृष्ण नाम रसन रटत सोई कलि में सब सुख के सार कृष्ण कब को नहीं करिए कृष्ण नाम ले ले कृष्ण नाम ले कृष्ण जय बोलो कृष्ण नाम की कृष्ण नाम रसन रटत सोई धन्य कलि में கலியில் ஆறாரோடு நாக்கில் கிருஷ்ணநாமம் நர்த்தனம் ஆடுறதோ அவள் தான் தன்யமானவா அப்படின்னு சூர்தாசர் சொல்கிறார். சூர்தாசருக்கும் கண்ணு தெரியாது, அவரும் வில்லோமங்கல டாக்கூர் மாதிரி செலவா கன்ஃபியூஸ் பண்ணிப்பா. அவர் சொல்கிறார், தாக்கே பத பங்கஜிக்கு ரேணுக்கி பலிமே, கிருஷ்ண பகவானோடு பாத பங்கஜத்தில் ஒட்டி இருக்கிற அந்த சரண தூளிக்கு பலியா ஆகணும்னுன்னா கிருஷ்ணநாமம் பாடுங்கோ அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணநாமம் எதைத்தான் தராது, கிருஷ்ணநாம லேலே பவசாகருக்கோ தரியே அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணநாமம் ஒன்று போரும் இந்த சம்சார சாகரத்தை தரணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். அதுக்கப்புறம் தரணம் பண்ணுறதுக்கு கிருஷ்ணநாமம் மட்டும் இல்லை, அடுத்த நாமம் என்னது அப்படின்னு கேட்கும்போது தாரக நாமம் ராமநாமம். ராமநாமத்துக்கு என்ன கதை அப்படின்னு ஆலோசனை பண்ணும்போது, நாம சங்கீர்த்தன ஸ்தாபகரான நாம சித்தாந்த கர்த்தாவான சுவாமி போதேந்திராளோட கதையை விட பெரிய கதை இருக்குமா? ராமநாமன்னாலே குருநாதர் அல்லவா. சுவாமி போதேந்திராள் 59வது காஞ்சி காமகோடி பீட்டாதிபதி சங்கராச்சாரியர். அவரோட குருநாதரோட பேரு விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி. அவரோட குருநாதரோட ஆജ്ഞ பிரகாரம் காஷியிலேருந்து சகல சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாம் படித்து தீட்சை பெற்றுண்டு சந்நியாசம் வாங்கிண்டு திரும்பி தட்சிண தேசத்துக்கு வரார். தீர்த்தாடனம் பண்ணிட்டு வரார் போதேந்திர சுவாமி. அப்படியே வர சமயத்தில் பூரி ஜெகநாதம் வந்து சேரறார். அவரோட குருநாதரான விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி சொல்லியிருக்கார், நீ நாம சித்தாந்தம் பண்ணணும், உனக்கு நாமமே நான் பகவன் நாம போதேந்திராள் அப்படின்னு தான் வச்சுக்க போகிறேன், நீ நாம சித்தாந்தம் பண்ணணும் அப்படின்னு ஆக்ஞாபிச்சிருக்கார். நாம பகவன் நாமத்துக்கு சித்தாந்தம் பண்ணணும், பகவன் நாமம் தான் சிரேஷ்டமானது அப்படின்னு நிரூபணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது, என்ன சாஸ்திரம் படிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, பகவன் நாம கௌமுதி அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு பூரி ஜெகநாதத்தில். லக்ஷ்மிதரர் அதை ரசிச்சிருக்கார்.
அங்கே போனால் அவனுக்கு அந்த கிரந்தம் கிடைச்சிடும், அதை நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு குருநாதர். அப்போ அதை பூர்த்தி பண்ணுறதுக்காக கொண்டு அங்கேருந்து சன்னியாசிகள் யதிகளான போதேந்திர சுவாமி ஜெகநாதம் வந்து சேர்றார். அங்கே இந்த லக்ஷ்மிதரரோட கிரகத்தோட வாசலில் வந்து உட்காந்துடுறார். ராத்திரி ஆயிடுத்து. அங்கே அமர்ந்துட்டு இருக்கிற சமயமா எங்கேருந்தோ ஒரு தம்பதி அழுதுண்டு ஓடி வரா. பகுதி ராத்திரியா இருந்தாலும் இந்த லக்ஷ்மிதரரோட கிரகத்தில் அப்படியே அடிச்சு அவளையில இழுப்பி உள்ள போகிறா, விறுவிறுன்னு போகிறா. திண்ணையில் உட்காந்து பேசுறா. அவளை பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு. வந்திருக்கிறவர் ஒரு த்விஜன், கூட இருக்கிற ஒரு ஸ்திரீ. அவள் வந்து மிளேச்ச வேஷபூஷணங்கள் தரிச்சுட்டு இருக்கா. முஸ்லீம் மாதிரி தலையில இந்த தட்டம் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. அப்போ பார்க்குறார். லக்ஷ்மிதரர் இப்போ இல்லை. லக்ஷ்மிதரரோட புத்திரனான ஜெகநாத பண்டிதர் தான் இருக்கார். இப்போ ஜெகநாத பண்டிதர் ஆச்சரியமா பார்க்குறார். நீங்க ஆறு அப்படின்னு கேட்கும்போது இந்த தம்பதிகள் அவளோட கதையை சொல்றா. வாஸ்தவத்தில் இவா வந்து தட்சிண தேசத்துலேருந்து வந்தவா. காஷி யாத்திரைக்காக இப்படி வந்திருக்கா. ஜெகநாதம் எத்தின போய் இந்த ஒரு கிராமத்தில் எத்தினதுமே ராத்திரி ஒரு கோவிலில் அப்படி படுத்துன்னு தூங்கி விட்டா. ராத்திரிக்கு ராத்திரி என்ன சம்பவிச்சது? இந்த பிராமணர் நன்னா தூங்கிட்டு இருக்கார். இவரோட தர்ம பத்னி தான் இவள். பக்கத்தில் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கா. இவா எல்லாம் 2 பேருமே பிராமண குலத்தை சேர்ந்தவா. மடிசாரியெல்லாம் உடுத்திட்டு யதோக்தமாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கா அந்த அம்மா. அப்படி படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கிற சமயமா ராத்திரியோட ராத்திரியா ஆருக்கும் தெரியாம இந்த அம்மாவோட வாயில பெரிய துணியை குத்தி நரைச்சு அவ கத்த விடாம அவ கை காலெல்லாம் கட்டி கொஞ்சம் மிளேச்சாள் அவளை அபகரிச்சுன்னு போயிட்டா. நேராக கொண்டு போய் அவ கிரகத்துல வச்சுட்டு அவளுக்கு கீழே வச்சுட்டு இருக்கா இந்த பொண்ணை, இந்த ஒரு மாமிய. இந்த பிராமணரோ காஷி யாத்திரைக்கு வந்திருக்காரு இல்லையா. காஷி யாத்திரைக்கு போனோம். ஆனா தர்மபத்னியை காணோம். நிறைய தெரிஞ்சு பார்த்தாரு, ஆனா கிடைக்கல. ஆனா மனசை தேத்திண்டு ஆனா காஷி யாத்திரையை பூர்ணம் பண்ணணுமே அப்படின்னு காஷிக்கு போயிட்டாரு இந்த பிராமணர். திரும்பி இதே கிராமம் இதே வழியா வரும்போது இங்க வரார். இங்க வந்து பார்க்கும்போது இந்த கிராமத்துல வரும்போது தன் மனைவி ஞாபகமா இருக்கு. எங்க போயிட்டாளோ அப்படின்னு கவலைப்படுற சமயமா இவர் வந்து சந்தியாவந்தனம் பண்ணுறார். சந்தியாவந்தனம் பண்ணுற சமயமா எங்கேருந்தோ ஒரு மிளேச்சை, ஒரு முஸ்லீம் ஸ்திரீ அங்கேருந்து ஓடி வந்து இவர் பாதத்தில் விழுந்து வாங்க இங்கேருந்து ஓடி விடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆறு அப்படின்னு பார்க்கும்போது இவரோட பத்னி. ஆனால் வேஷபூஷணங்கள்லாம் மாறி இருக்கு, மிளேச்ச ஸ்திரீயாட்டமாக இருக்கா. அப்படியே அவள் வந்து இவரை அப்படியே எடுத்துன்னு அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடி போய் நடந்ததெல்லாம் சொல்லுறேன். இவருக்கான மனசு அப்படியே உருக்குலைஞ்சு போயிடுது. எவ்வளோ யதோக்தமாக ஆச்சாரமாக இருந்த பொண்ணு, ஆனால் இவளுக்கு இந்த ஒரு நிலை வந்து விடுத்தே, இப்படி குலபிரஷ்டியாக போயிட்டாளே, பாதிவிரத்தியம் முடங்கி விடுத்தே, என்ன பண்ணுறது அப்படின்னு கவலைப்படுறேன். இனிமேல் ஒன்றை நான் ஏற்றுக்க முடியாதே, என்னோட தர்மம் அதுக்கு எனக்கு இடம் தரலையே அப்படின்னு சொல்கிறார். ஏதோது வழி இருக்குமே, ஏதோது பரிகாரம் இருக்குமே, என்ன உங்கள் வீட்டில் கூட்டுறதுக்கு தாசியாவது வச்சுக்கோங்களேன், எனக்கு உங்கள் சரணம் போகிறோம், எனக்கு அவாவோட இருக்கண்டா அப்படின்னு அழறா இந்த அம்மா. அப்போ வேற வழி இல்லாமல் கடைசியில் இந்த ஜெகநாத பண்டிதரோட கிரகத்துக்கு வரா. அப்போ என்ன வழி, எங்களோட இந்த பாபம் போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது ஜெகநாத பண்டிதர் சொல்றார், ஒன்றும் இல்லை, சின்ன பரிகாரம் தான், சொல்லி விடுறேன். ராம ராம ராம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ற. அந்த தம்பதிகள் சொல்றா, ராம ராம ராம் 3 தடவை சொன்னதுமே ஆச்சு, பரிகாரம் முடிஞ்சது. நீங்க கூட்டி வச்சுட்டு தர்மபத்னியாவே இருக்கட்டும், கூட வாழுங்க அப்படின்னு சொல்றேன். இன்னும் இவ்வளவுதானா அப்படின்னு ஆச்சரியம் இந்த தம்பதிகளோட முகத்துல. அப்போ உள்ள வந்து இந்த ஜெகநாத பண்டிதரோட அம்மா இருக்கா, லக்ஷ்மிதரரோட அம்மா. அவ சொல்ற, எந்தக்கடா 3 ராமநாமம் சொன்ன, ஒரு ராமநாமம் போறாதோ, ராம் போரு அப்படின்னு சொல்றா அந்த பாட்டி. ஒரு ராமநாமமே போரு, சகல விதமான பாபத்தையும் தீர்க்கும், பவித்திரமா பரம பவித்திரமா பண்ணிவிடு ராமநாமம் அப்படின்னு சொல்ற. அப்படி சொன்னதுமே வெளியில தானே எதிகளான போதேந்திரர் கேட்டு இருக்கார். ஆச்சரியமாச்சு. அவ நேர வர போதேந்திரர் வந்ததுமே சன்னியாசிகள் எதிகள் வந்திருக்கா. அப்போ எல்லாருமே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றான். சுவாமி, நீங்கள் எப்படி என்னோட கிரகத்துக்கு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் விடு, இப்போ சொன்னியே ராமநாமம் போரும், ஒரு ராமநாமம் போரும் இவாள் பாபம் தீர்றதுக்கு, எங்க அதுக்கு பிரமாணம் அப்படின்னு கேட்குறார். அப்போ நேர ஜெகநாத பண்டிதர் சொல்றார், என்னோட அப்பா லக்ஷ்மிதரர் ஒரு கிரந்தம் பண்ணி வச்சிருக்கார், அந்த கிரந்தத்தில் இப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னதுமே போதேந்திரால் அதை கொண்டு வா அப்படின்னு சொல்றார். ராத்திரியோடு ராத்திரியா தூங்காம சின்ன விளக்க வச்சுட்டு அந்த கிரந்தம் மொத்தமாகவே படிச்சு விடுறார். அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே வரும், அவள்லாம் கிரேட் அல்லவா, எப்பேற்பட்ட மகான்கள். அப்படியே படிக்கிறார். சந்தோஷமாகிறது போதேந்திர சுவாமிக்கு. எல்லா பிரமாணமும் இருக்கு அதுல. ஆனா இப்படி சொன்னா யாருக்கும் தெரியாம ஒரு கிரகத்துல இப்படி நடந்தது, அதை சொல்லிட்டுனா எல்லாரும் ஒத்துக்கணும் இல்லையா.
ஊர் உலகம்லாம் 4-5 பேசுமே, இப்படி வாழ வச்சுட்டா, இப்படி கூட எடுத்துட்டு விட்டான், லேச்சன் தொட்ட பொண்ணு எடுத்து வாழ வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு இழுப்பியமா பேசி விடுவாள். எல்லாரும் தெரியத்தக்கனையா ராமநாமத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு போதேந்திராள் சொல்றார். ஜெகநாத பண்டிதர் சொல்றார், அது என்னால் முடியாது, உங்களால தான் முடியும் அப்படின்னு சொன்னதுமே போதேந்திர சுவாமிகள் சொல்றார், நேர வாங்கோ அப்படின்னு ஊரை கூட்டுங்கோ அப்படின்னு ஊர் எல்லாருமே கூடி இருக்கிறது. இந்த அம்மா வரா. இந்த அம்மா வந்து போதேந்திர சுவாமிகள் சொல்றார், அம்மா இதோ இந்த குளம் இருக்கு, இந்த க்ஷேத்திரத்தில் ஜெகநாத க்ஷேத்திரத்தில் குளம் இருக்கு, இந்த குளத்துக்குள்ள இறங்கி போய் நீ ராமநாமம் ஜெபிச்சுட்டு ஒரு முங்கனா முங்கி இப்படி பொங்கி வர சமயத்துல நீ எந்த நாளைக்கு காணாம ஆனையோ, என்ன வஸ்திர பூஷணங்கள் ஆபரணங்கள்லாம் போட்டுருந்தியோ அதே வஸ்திர பூஷணங்களோட நீ திரும்பி வருவாய். அப்படி வந்துன்னா ராமநாமம் சத்தியம் அப்படின்னு சொல்றார் போதேந்திர சுவாமிகள். ஊர்ல இருக்கிற எல்லாருமே அது எப்படி நடக்கும் அப்படின்னு ஆச்சரியப்படுறா. அப்போ அம்மா பூர்ண நம்பிக்கையோட குருநாதரை நம்பிட்டு என்ன பண்றா, அங்கே இந்த ஜலத்துக்குள்ள அப்படியே இறங்கி போய் ராம அப்படின்னு சொல்லி முங்கி அவள் எழுந்திருந்து வரவே அன்னைக்கு என்ன புடவை கட்டின்னு இருந்தாலோ அதே புடவை, என்ன ஆபரணம் போட்டிருந்தாலோ அதே ஆபரணம், என்ன புஷ்பம் ஜோடின்னு இருந்தாலோ அதே புஷ்பம், அதே மஞ்சள் குங்குமத்தோட அப்படியே நிறைஞ்ச சுமங்கலியா அப்படி வெளியில தகதகான வெளியில வரா. எல்லாருமே ஆச்சரியப்படுற, எல்லாருமே ராம 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 ராம
எல்லாருமே ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணுறா. ஆச்சரியமா இப்படி ராமநாம சித்தாந்தம் பண்ணினார். கிரந்தத்துல மட்டும் எழுதி வைக்கலை, அவர் வாஸ்தவமாவே காமிச்சார் ராமநாம பிரபாவத்தை. பரம பவித்திரமா பண்ணி ஒரு நாமம் சொன்னாலே என்னென்ன பாபம் பண்ணியிருக்கோமோ அந்த க்ஷணமே அதெல்லாம் போயிடும் அப்படின்னு குருநாதாள் இங்க ஸ்தாபிக்கிறார். கொஞ்ச நாட்கள் முன்னாடி தான் எனக்கு கோவிந்தபுரம் முதல்ல போகிறதுக்கு பாக்கியம் கிடைச்சிது. குருநாதாள் முன்னாடி நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது. கொஞ்சம் நாட்கள் முன்னாடி, கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி போதேந்திராள் அதிஷ்டானத்துலேருந்து நிறைய சாதுக்கள்லாம் எங்கள் ஆற்றுக்கு வந்திருந்தா குஞ்சவிருத்தி எடுக்கிறதுக்கு. அவளுக்கெல்லாம் சேவை பண்ணினோம். அதனால குருநாதாளோட கடாட்சம் எங்கள் மேலேயே விழுந்தது. அங்கே போனோம், என்ன சாந்தி தெரியுமா கோவிந்தபுரத்தில். அங்கே போனாலே அந்த குருநாதர் இப்பவும் இருக்கார், சமாதி ஸ்தலம். இப்போவும் மண்ணுக்கு அடியில், அந்த பூமிக்கு அடியில் அவர் ராமநாம கர்ஜனம் பண்ணிட்டு இருக்கார். மேலே ஒரு துளசி மடம் உண்டு. நிச்சயமா எல்லாருமே கோவிந்தபுரம் போய் குருநாதாளை பார்க்கணும். நாம சங்கீர்த்தன சம்பிரதாயத்தை ஸ்தாபிச்சவர். பஜன மும்மூர்த்திகள்ல முதல் மூர்த்தி சுவாமி போதேந்திராள். போதேந்திராளோட மட்டத்தில் போய் எல்லாரும் குருநாதரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அப்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ராமநாமமே ஜபிச்சுட்டு இருந்தா. ஒருவர் இன்னும் பண்ணணும். துஜே நாம காயின வேளோ வேளா,
கீர்த்தனம். எங்கெங்க ரகுநாதரோட கீர்த்தனம் நடக்கிறதோ அங்கங்க ஹனுமானும் வரார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த நாமம், கடைசி நாமம் ஹரி நாமம். ஹரினா என்னது அப்படின்னு கேட்கும்போது, ஏன் அந்த நாமம் ஹரினா பகுவிதமான அர்த்தங்கள் உண்டு. ஹரினா சிங்கம் அப்படின்னு அர்த்தம், ஹரினா குரங்கு அப்படின்னு அர்த்தம், ஹரினா பச்சை அப்படின்னு அர்த்தம், வேறு அர்த்தம் உண்டு. ஹரினா என்னன்னா ஹரணம் பண்ணக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஹரணம்னா அபகரிக்க கூடியது, கைப்பற்றுறது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹரிநாமத்தை வச்சுட்டு பகவான் என்னத்தை கைப்பற்றார் அப்படின்னு கேட்கும்போது, நம்மக்கிட்ட என்னென்ன பாபங்கள் இருக்கோ, என்னென்ன தாபங்கள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். பாபத்தையும் தாபத்தையும் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவாரா அப்படின்னு கேட்கும்போது அல்ல, மனசையை ஹரிச்சுட்டு போயிடுவார், மனசை ஹரணம் பண்ணுவார். அதனால அவருக்கு ஹரி அப்படின்னு நாமம். இந்த நாமத்துக்கு என்ன கதை அப்படின்னு ஆலோசனை பண்ணும்போது ஒரு கதை ஞாபகம் வந்தது. பகவானோடு சாக்ஷாத் பகவானோட அவதாரம் 500 வருஷங்களுக்கு முன்னாடி நவத்வீபதாமத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு ஒரு மகான், சாக்ஷாத் பகவானே தான், கிருஷ்ண பகவானே ராதா ஹிருதயத்தோட வந்தார், கௌரச்சந்திரனா அப்படின்னு சொல்லுவா. சைத்தன்ய மகாபிரபு எதுக்கு வந்தார், எதுக்கு அவதாரம் பண்ணார் அப்படின்னு கேட்கும்போது, ஹரிநாம சங்கீர்த்தனத்தை எல்லாருக்கும் வழங்கணும், வாரி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்துட்டார். கிருஷ்ணவர்ணம் த்விஷா கிருஷ்ணம் சாங்கோபாஸ்திரபாஷதம். ஸ்ரீமத் பாகவதமே சொல்றது, சைத்தன்ய மகாபிரபுவோட அவதாரத்தை ஸ்ரீமத் பாகவதம் இந்த ஸ்லோகத்தில் சொல்றது. கடைசி ஸ்கந்தத்தில் 12ஆம் ஸ்கந்தத்தில் வருது. ஆழ்வார்கள் எல்லாம் அவதாரம் பண்றா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபுவும் வரார். கிருஷ்ணவர்ணம் சாக்ஷாத் கிருஷ்ணனே தான், ஆனா த்விஷா கிருஷ்ணன். த்விஷம்னா ஷரீர காந்தி கிருஷ்ணன் அல்ல. கண்ணங்கரையில் இருக்க மாட்டார், பார்க்கறதுக்கு தக தக தகன்னு உருக்கின ஸ்வர்ணமாட்டமா கௌரச்சந்திரனா அப்படி விளங்குவார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எப்பவுமே ஹரி போல் 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 ஹரி அப்படின்னு ஹரிநாமத்தை சொல்லிட்டு வருவார். முக்கியமான நாம சங்கீர்த்தனம் கலிகாலத்தில் ரொம்ப முக்கியமான நாமங்கிறது என்னது அப்படின்னு கேட்கும்போது 3 நாமங்கள் அப்படின்னு சொல்லுவா. என்ன நாமங்கள்? ஹரி, ராம, கிருஷ்ண. ராம கிருஷ்ண ஹரி அப்படின்னு விட்டலனோட பக்தாள்லாம் சொல்றா இல்லையா, அந்த ராம கிருஷ்ண ஹரி நாமங்கள் ரொம்ப முக்கியம் கலியுகத்துல. அதுதான் மகாமந்திரமாவும் இருக்கு. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ராம இதுதான் மகாமந்திரம். இதுல எவ்வளோ ஹரி இருக்கு, எவ்வளோ கிருஷ்ணா இருக்கு, எவ்வளோ ராமா இருக்கு பாருங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. 8 ஹரி, 4 ராம, 4 கிருஷ்ணா. இதுதான் மகாமந்திரம். இந்த மகாமந்திரத்தை உலகம் அறிய செய்வேன் அப்படின்னு சபதம் செய்தார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு.
மகாபிரபு அவதாரம் பண்ணும்போது தனியாக வரல, பகவான் கிருஷ்ணன் மட்டுமா வரல. கிருஷ்ணன் எப்போ எப்போ அவதாரம் பண்ணுறாரோ கூட கூட பகவானோட பார்ஷதாள் எல்லாருமே வந்து விடுவா. இப்போ சைத்தன்ய மகாபிரபு கூட பஞ்ச தத்துவா அப்படின்னு தெரியப்படக்கூடிய மகான்மாரா அவதாரம் பண்ணரா 5 பார்ஷதா. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபோ நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசாரி கௌர பக்த விருந்த அப்படின்னு பஞ்சதத்துவ ஸ்லோகம். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர், நித்யானந்தர், அத்வைதர், கதாதரர், ஸ்ரீவாசர், இப்படி 5 பேர். இவ 5 பேருமே ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு தெருவு தெருவா போவா. அப்படியே போயிட்டு இருக்கிற சமயமா ஒரு தெருவோரமா அந்த நவத்வீப தாமத்துல 2 பேர், 2 பெரிய மல்லன்மார் மாதிரி இருப்பா. அவளோட நாமம் ஜகாய் மத்தாய். வாஸ்தவத்துல அவளோட சரியான நாமம்ன்றது என்னது அப்படின்னு கேட்கும்போது ஜெகநாதன் மாதவன். இவ 2 பேருமே பிராமண குலத்துல பிறந்தவா. ஆனா அசத் சங்கம் கிடைச்சனால மதுபானம் பண்ணிட்டு கெட்டு போயிட்டா. மாம்சாகாரம், மதுபானம், ஸ்திரீ சம்யோகம் என்னதான் இல்லை இவாளுக்கு. அப்படியே ஜெகநாதன் பேருந்தும் எனக்கு வேண்டாம், ஜகாய் போரும் அப்படின்னு வச்சுட்டா ஸ்டைலா. இந்த காலத்துலேயும் நிறைய பேர் பண்ணிக்கிறா இல்லையா, அது மாதிரி ஷார்ட் டர்ன் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கா. ஜகாய் மத்தாய். எங்க எங்க இவா இருக்காளோ அங்கங்க அடித்தடி நடக்கும். முன்னாடி போறவாளெல்லாம் வலுவுக்கே போய் வம்புக்கே போய் அடிச்சுட்டு வந்து விடுவா. இவாளோட பலம் யாருக்குமே இல்லை. இப்படி பரம துஷ்டர்களான இவா இப்படியே இருந்துட்டு இருக்கிற சமயமா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்தரும் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரா. தன்னோட கோஷ்டியோட இப்படி வர சமயமா சைத்தன்ய மகாபிரபுவோட கருணா திருஷ்டி இவா மேல விழருது. இவாள்லாம் அப்படியே மதுபானம் பண்ணி மொப்போட அங்கேயே கடக்கிறா. அங்கேயே தெருவில் இப்படி கடந்துட்டு இருக்கா. பார்க்குற இவ ஆறுங்கிறது சுவாமிக்கு தெரியாதா? பார்க்குற இப்படி ஒரு உயர்ந்ததான மனுஷ ஜென்மம் கிடச்சி இப்படி பதிதாளா விழுந்து கிடக்கிறாளே, அதுவும் பிராமண குலத்தில் பிறந்து மதுபானம் பண்ணி கிடக்கிறாளே. உத்தாரணம் பண்ணணும்னா ஹரிநாம சங்கீர்த்தனம் பாடி உத்தாரணம் பண்ணணும்னா ஈவாளை பண்ணணும் அப்படின்னு மகாபிரபு சொல்லிவிட்டார். அப்போ அவளோட சங்கத்தில் இருக்கிற எல்லாருமே இது கேட்டா. ஆனால் ஆருக்கு தைரியம் இவாளை உத்தாரணம் பண்ணுறதுக்கு? பக்கத்தில் வேணா அடிப்பா, உதைப்பா. நித்யானந்தர் கேட்குறார். நித்யானந்தர் யாரு அப்படின்னு கேட்கும்போது சாக்ஷாத் பலராம சுவாமி, பலராம சுவாமியோட அவதாரம். நித்யானந்தர் பார்க்குறார், மகாபிரபுவுக்கு இதுதான் இச்சைன்னா நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே இவாள்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போயிட்டா. நாம சங்கீர்த்தனம் பண்ணி ஒரு கிரகங்கள்ல இப்படி இப்படி நடத்துவார். நாம சங்கீர்த்தனம் பாடி சுகமா பஜனை பாடி அப்படியே ஆனந்த நடனம் ஆடுவார் மகாபிரபு. அப்படியே நடனம் ஆடிட்டு இருக்கார். ஆனால் நித்யானந்தருக்கு இதே மனசில் ஓடிட்டு இருக்கு, எப்படியோ இந்த ஜகாய் மத்தாயை திருத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். என்ன பண்ணுறார்? நேர ராத்திரியோட ராத்திரியா ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அவா இருக்கிற தெருவோரமாக வர்றார் நித்யானந்த சுவாமி. இப்படியே வரது இவ துஷ்டர்கள் எல்வா ஆரோது முன்னாடி பட்டா கூட அடிச்சு விடுவா. இவரானா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 நேர வர்றார் நித்யானந்த சுவாமி. ஆனந்த நடனம் ஆடின்னு வர்றார். அப்படியே வர்றது இவா பார்க்குறார். என்ன ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, எங்க வீட்டுக்கு முன்னாடியா அப்படின்னு கோபம் வந்தது. ஜகாய் மத்தாய் அப்படியே வரா, கையில் அந்த கள்ளு பாட்டிலெல்லாம் வச்சுருக்கா. நேரம் எடுத்துன்னு வந்து மத்தாய்க்கு கோபம் வந்ததோ என்ன பண்ணா, அந்த பாட்டில் இருக்கே அதால் ஓங்கி ஒரு அடி நித்யானந்த சுவாமி தலையில் அடித்ததுமே ரத்தம் அப்படியே ஒழுகிறது. அப்படியே விழுந்துட்டார் நித்யானந்த சுவாமி. அவருக்கு என்னது ஆகுமோ அப்படின்னு பயந்து பதறி அடிச்சுன்னு பின்னாடி இருக்கிற பாகவதால ஓடி வரா. அப்படியே ஆனால் இவாளோட முன்னாடி வந்து இவாளுக்கு அடி விழும். பயந்து அப்படியே நடுக்கி நிற்கிறா. என்ன பண்ணுறது? ஆனால் நித்யானந்த சுவாமி ஆறு நித்யானந்த சுவாமி சாக்ஷாத் ஆதிசேஷமூர்த்தி, சங்கர்ஷணமூர்த்தி. அவரை ஆருக்கும் அதை அடிக்க முடியுமோ? இந்த காண கிடைக்கிறதான எல்லா பிரம்மாண்டங்களையும் தன் சிரசுக்கு மேலே சூடின்னு இருக்கிற சுவாமி. அவரோட சிரசுக்கு மேலே அவரோட ஆனந்தமான பணாம குலங்களுக்கு மேலே ஒரு சின்ன கடுகுக்கு சமான இந்த அண்டம். அவரை அடித்து தள்ள முடியுமா இருக்கும் அது? அப்போ என்ன சம்பவிக்கிறது? ஆனால் அவர் சிரிப்போட நல்லா எழுந்திருக்காரு. இப்படி இன்னும் பண்ணாதேங்கோ, நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ, ஹரேராமா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஜகாய் மத்தாய்க்கு கோபம் வருது. ஜகாய் வந்து மத்தாயை தடுத்து நிறுத்த போறண்டா, இவாளெல்லாம் அடிச்சு என்ன, இவாளை அடித்து நம்ம பலத்தை எதுக்கு வேஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன்.
ஆனா இங்க அடி விழுந்ததுலயோ அங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார் மகாபிரபு. ஸ்ரீவாச பண்டிதர், கதாதரர் எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் ஹரே ராம ஜபிச்சுட்டே இருக்கா. திடீர்னு என்னாச்சு, சைத்தன்ய மகாபிரபு எங்கேதோ பெரிய கோபம் வந்து கொடுத்து, ஜகாய் மதாய் அப்படின்னு கோபத்தோட அப்படியே எல்லாத்தையும் விட்டு விறுவிறுன்னு ஓடுறார். பீதாம்பர மஞ்சள் நிறத்தில் இருக்கிற வஸ்திரம் தரிச்சுட்டு இருப்பாரு சைத்தன்ய மகாபிரபு. அப்படியே விறுவிறுன்னு ஓடி வரார். நித்யானந்தர் எங்க விழுந்து கிடக்குறாரோ அங்க வரார். ஜகாய் மத்தாயை பார்க்கறாரு. அப்படியே ஒரு உதச்சு இப்படி சக்கரத்தை கூப்பிட்டு சக்கரா சக்கரா அப்படின்னு கத்துறாரு. சுதர்ஷன சக்கரம் வந்து கொடுத்து. ஆனா யாருக்குமே கண்ணில் தெரியறது இல்லை. ஜகாய் மத்தாய்க்கு கண்ணில் தெரிஞ்சு கொடுத்து. பெரிய சுதர்ஷன சக்கரம் மகாபிரபுவோட சிரசுக்கு மேல அப்படி சுத்தறது. அதை கண்டு பயந்து நடுங்கி, சுதர்ஷன சக்கரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஏமாத்துற கிருமி மாதிரி, புழு மாதிரி அப்படியே பயந்து நடுங்கி ஜடாய் மத்தாய் அப்படியே காலில் விழுந்து விட்டா. சைத்தன்ய மகாபிரபுவோட காலில் விழுந்து எங்களை ஒன்றும் பண்ணாதீங்கோ அப்படின்னு க்ஷமாபணம் பண்ணதுமே மகாபிரபு வந்து அப்படியே சாந்தமாகிறார். நித்யானந்த பிரபு வந்து இறுக்கி கட்டிக்கிறார் மகாபிரபு. அப்படியே சாந்தமாயி மகாபிரபு சொல்றார், என் காலில் விழுந்தா நான் காப்பாற்ற மாட்டேன், தோ நித்யானந்தரை தானே அடிச்சார், நித்யானந்தர் காலில் விழுங்கோ அப்படின்னு சொன்னதுமே ஜகாய் மத்தை அப்படியே உருண்டு போய் நித்யானந்த சுவாமியோட காலில் விழுந்துட்டான். அந்த க்ஷணம் அவ திருந்தி விட்டா. எப்போ சுதர்சனத்தை பார்த்து மகாபிரபுவோட விஸ்வரூபத்தை பார்த்தாலோ அந்த க்ஷணம் திருந்தி விட்டா. ஆனா என்ன, இவ்வளோ நாள் இப்படி இருந்துட்டோமே, இவ்வளோ நாளும் மதுபானம் பண்ணோமே, இவ்வளோ நாளும் பரஸ்திரி கூட ரமிச்சோமே, நம்மளையும் உத்தாரணம் பண்ணி விட்டார், நம்மளையும் காப்பாற்றி விட்டார் மகாபிரபு நித்யானந்தர். ஆனா இவ்வளோ நாள் இப்படி வாழ்ந்து விட்டோமே அப்படின்னு குற்ற உணர்ச்சி யாருக்கு? ஜகாய் மத்தாய். என்ன பண்றது? இவாள்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்றத மகாபிரபு கூப்பிட்டுட, உள்ள வாங்கோ எங்க கூட நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ அப்படின்னு கூப்பிட்டுட. நான் ஜகாய் மத்தாய்க்கு அவ்வளோ ஒரு நாணம் வந்து கொடுத்து, அதனால வெளியிலே இருக்க. அவ்வளோ மனசாட்சி குத்துறது, இவா கூட பண்ணக்கூடாது, இவா முன்னாடியே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு சங்கோச்சத்தோட வெளியிலே இருக்கா. அப்போ இவாளோட சங்கோச்சத்தை மாற்றணும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு நிச்சயம் பண்றார். என்ன பண்றார்? ஜகாய் மத்தாய் வாங்கோ எங்க கூட அப்படின்னு கூப்பிட்றார். அப்படியே அழிச்சுன்னு போய் அங்கே கங்கை தான் ஒழுகும். நவத்வீப தாமத்தில் கங்கை ஒழுகின்னு இருக்கும். கங்கைன்னா பரம பவித்திரமான நதி. ஆறார் கங்கா ஸ்நானம் பண்றாளோ க்ஷணமே அவ பண்ணினதான எல்லா பாபமும் தீர்ந்து விடுறது. ஸ்நானம் பண்ணதும் கூட இல்லை, கங்கா அப்படின்னு அவர் சொன்னாலோ சொன்ன மாத்திரத்தாலேயே கங்காய் நாமமே நம்மளோட பாபத்தை இல்லாமல் ஆக்கிவிடும் அப்படின்னு எல்லாம் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த கங்கையில கூட்டிட்டு போறார். இந்த கங்கையில ஸ்நானம் பண்ணாலே அவன் பாபம் எல்லாம் போயிடும் சொல்றார். கங்கையில ஸ்நானம் பண்ணா எப்படி பாபம் போகும்? சரி, கங்கையை விட உயர்ந்ததா ஒரு வழி சொல்றேன், அதை விட சுலபமான ஒரு வழி சொல்றேன். ஹரி அந்த நாமம் சொல்லுங்க அப்படின்னு. நாமம் சொல்லுடா ஜகாய், ஹரி அப்படின்னு சொல்ற. ஹரின்னு சொல்லிவிட்டார். ஆனா பாவம் தீர்ந்துதா மகாபிரபு? எப்படி பாவம் தீரும்? ஒரு ஹரி சொன்னா எப்படி பாவம் தீரும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப சொல்றார், சரி உனக்கு காமிச்சு கொடுக்கட்டா அப்படின்னு சொல்றார். காமிச்சு தாங்க அப்படின்னு சொன்னதுமே, சரி ஒரு காரியம் பண்ணு, உன்னோட சங்கல்பத்தால நீங்க 2 பேரும் இத்தனை நாளும் பண்ணதான எல்லா பாபத்தையும் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்றார் சைத்தன்ய மகாபிரபு. எல்லா பாவத்தையும், இதுவரை நீங்க பண்ண எல்லா பாவத்தையும் எனக்கு தரேன் அப்படின்னு சத்தியம் போடுங்க அப்படின்னு சொன்னதுமே மகாபிரபு, எங்க பாவம் எல்லாம் நீங்க வாங்கி கட்டிக்க போறா அப்படின்னு அழறாவா. சும்மா கூட நான் காமிச்சு கொடுக்குறேன், அதெல்லாம் நான் நீக்கி காமிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ என்னாச்சு, ஜகாய் மத்தாய் அப்படியே சங்கல்பம் பண்ணி சகலமான பாபத்தையும் மகாபிரபு கையில் கொடுத்து விட்டார். உடனே என்னாச்சு தெரியுமோ, மகாபிரபு தகன்னு உருக்கின ஸ்வர்ணம் மாதிரி இருப்பார் இல்லையா, அவரோட விக்கிரகம் அவ்வளோ அழகா இருக்கு. இவாளோட பாவத்தை எல்லாம் வாங்கி கட்டினதுனால அவர் அப்படியே கிருஷ்ணனை மாதிரி ஆயிட்டார், கண்ணங்கரேன்னு ஆயிட்டார் மகாபிரபு. கண்ணங்கரேன்னு ஆகி என்ன பண்ணார், நேர கங்கையோட நடுவில் போய் நின்று, ஜகாய் மத்தாய் என்னையே பாருங்க, என்னையே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றேன். அவ கண்ணை சிம்மாம பார்த்துட்டு இருக்கா மகாபிரபுவை. இவர் என்ன பண்ண போறார் அப்படின்னு ஆவலோட பார்த்துட்டு இருக்கிறத மகாபிரபு என்ன பண்ணார், 2 கை உயர்த்தி ஹரி அப்படின்னு கத்துறார். ஒரு ஹரி தான் சொன்னார். உடனே என்னாச்சு, அவரோட சரீரத்துல அப்படியே நீல நிறமா இருக்கு இல்லையா, அப்படியே இறங்குறது, விஷம் இறங்குற மாதிரி அப்படியே இறங்கி கங்கையில அப்படியே அந்த நீல நிறம் அப்படியே ஒழுகி போகிறது. அதை பார்க்குற கண்ணால பார்க்குற கங்கை வெள்ளவெளையர்னு இருக்கும் இல்லையோ, கங்கை இப்போ பார்க்கறதுக்கு யமுனை மாதிரி ஆயிடுது, யமுனை கண்ணகரையல்னு இருக்கும். இந்த பாவம் ஜகாய் மாதாவோட பாவம் எல்லாம் அப்படியே கங்கையில் அப்படியே ஒழுகி போகிறது அவ கண்ணால பார்த்தா அப்படின்னு கதை. அப்போ ஒரு ஹரிநாமத்தால சக்கல பாபமும் தீரும் அப்படின்னு உலகம் அறிய சைத்தன்ய மகாபிரபு பண்ணார். அப்போ அந்த ஹரிநர நாமம் எவ்வளோ புனிதமானது. அந்த ஹரிநாமத்தை எல்லாரும் அனாயாசேன ஜபிக்கணும். ஹர ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண
कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे கலியையும் பறிகொள்ளும் துளி நியமமுமில்லாத கீர்த்தனம் பாடி ஹரி கீர்த்தனம் பாடி ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே உலகமறிய செய்வே என சபதம் செய்தாரே அவர் சபதம் நிறைவேற திவ்ய கீர்த்தனம் பாடி ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே जय बोलो हरि के पावन नाम की 5 நாமங்கள் 5 கதைகள். நாமம் ஆறுதான் காப்பாத்து. கலியுகத்துல வேற கதி இல்லை அப்படின்னு ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர குருஜி சொல்றார். கலியையும் வழி கொள்ளும் துளி நியமமும் இல்லை. இந்த கலியை நம்ம தரணம் பண்ணணும்னு ஒரு நியமம் கூடி பாலனம் பண்ணாம கீர்த்தனம் பாடினோம். வேற ஒன்றும் வேண்டாம். ஒரு ஹரி, ஒரு ராமா, ஒரு கிருஷ்ணா போறோம், கலியை தாண்டலாம். ஆச்சரியமா சொல்றார். அப்போ என்ன புரியறது இதுலேருந்து? இவ்வளோ நேரம் கதை கேட்டோமே, என்ன புரியறது? என்ன இதனோட பாட்டம் லைன் என்னது அப்படின்னு பார்க்கும்போது, நம பரதே சாதன நாயி, நம பரதே சாதன நாயி, நம பரதே சாதன நாயி, நம பரதே சாதன நாயி, ஜெரு கரிசி ஆடி கதாயி, ஜெரு கரிசி ஆடி கதாயி, நம பரதே சாதன நாயி, நம பரதே சாதன நாயி, விட்டல 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 விட்டல
ആയിട്ടോ സർവത്ര ഗോവിന്ദനാമ സങ്കീർത്തനം ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഗുരുകടാക്ഷം പരിപൂർണം. இன்னைக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு டே கொடியேட்டம் இன்னைக்கு காலையில் ரொம்ப நல்லா ஸ்ரேயஸாக பண்ணி முடிஞ்சுது. ஸ்பெஷலாக இந்த குட்டிகள்லாம் சேர்ந்து இந்த இவளோடு ஸ்ருதி கைலாசோடு இவளை கிடக்கிறது ரொம்ப கஷ்டம் பிடிக்க பார்த்தா. இவளை ஒரு 2 வருஷமாக நான் ட்ரை பண்ணிட்டு இந்த வாட்டியாக்கும் கைலாசம் சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி அவரை அக்டோபரில் அவளை புக் பண்ணதாகும். நடந்தால் ரொம்ப பிஸியாக இருக்கப்பட்டவளாகும். இந்த ஜென்ரேஷனில் இப்படி இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, இப்படி கதா கலாட்சேபம் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு விஷயமாகுது. ஒரு பெரிய ஒரு கைடு கொடுக்கணும் நீங்கள் எல்லாரும். கதா காலட்சேபம் பண்ணுறா, அது மாதிரி நாம சங்கீர்த்தனம் அபங்க பஜனை எல்லாம் ரொம்ப நல்லா பாடுவள். திவ்யநாம சங்கீர்த்தனம் எல்லாம் பாடுவள். இப்போ நம்ம பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இப்போ ஸ்ரேயஸா டாப்பில் இருக்கப்பட்டவளாக இப்போ ஸ்ருதி கைலாஸ், அதுக்கு டவுட்டே இல்லை. இதுக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ் ரமேஷ். சொன்னதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து கைலாசம் ஃபோன் பண்ண உடனே எஸ் சொன்ன ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அது கிடச்சதில் ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஸ்ருதி கைலாஸ், அதுக்கப்புறம் என்னோட மிருதங்கிஸ்டாகம் பஜனையில் நாங்கள் பஹ்ரைனில் எங்கூட மிருதங்கம் வாசிச்சிருக்கான் அவன் கல்பாத்தி. அதுக்கப்புறம் நந்து, இவர் இப்போ வரப்போறார் பஹ்ரைனுக்கு 26, 27 இவாளோட தொண்டுகுல ராமோட பஜனை இருக்குது. இவா வந்துட்டு இருக்கா, பஹ்ரைனுக்கு வந்துட்டு இருக்கா. இவா கூடப்பட்டவாழலாம், பேரெல்லாம் நீ தான் சொல்லணும். அம்மா, இவளோட அம்மாவாகுது சித்ரா கைலாஸ். அவளோட பிரதரும் வந்திருக்கானுங்க. அவளோட பிரதரும் இங்கே இருக்கான், பார்வதி மாமி கொல்லங்கோடு தான் இல்லையா, மங்களம். ஓ பக்கத்தை இங்கே வந்து நடத்தி தந்து எங்களை எல்லாம் ஆனந்தம் பண்ணி இந்த பஜனை அப்படி கொண்டு போய் எங்களை எல்லாம் ராமநாம சித்தாந்தம், கிருஷ்ணநாம சித்தாந்தம், கோவிந்தநாம சித்தாந்தம் பண்ண வச்ச இவளுக்கு ஒரு பெரிய ஒரு கையடி நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும். ஹரஹர நம பார்வதி பதையே. அதே கிருஷ்ணா. கார்த்திக் ஞானேஸ்வர் ஆகும் இங்கே பார்த்தா. பாலக்காடு கார்த்திக் ஞானேஸ்வர் டாப் மிருதங்கிஸ்ட் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ இவர் தான் மிருதங்க சக்கரவர்த்தி. நியர் ஸ்ருதியோட எல்லா ப்ரோக்ராமுக்கும் கார்த்திக் உண்டு கூட. கார்த்திக், நந்து இவாள் எத்தனை வாட்டி நீங்கள்லாம் யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பேன். ஸ்ருதி கைலாசோட யூடியூப்ல நிறைய பார்க்க முடியும். உங்களுக்கு ஃபேஸ்புக்லேயும் இருக்கு. யூடியூப்ல பிபத பாகவதம் சேனல் இருக்கான், அதில் கிடைக்கும் சொல்கிறா இவளோட எல்லாமே. இன்றைக்கி தான் ராம சித்தாந்தம், கிருஷ்ணநாம சித்தாந்தம் சொன்னால் அதை கூட எல்லாமே சிவபுராணம் எல்லாம் சொல்லுவள். இன்னைக்கு நம்ம டாபிக் இதாக இருந்ததுனால இது சொன்னா, அவ்வளோதான். நந்து ஸ்பெஷல் ஹார்மோனிஸ்ட், எல்லாத்துக்கும் கூட இருக்கப்பட்ட ஒரு ரகம். ஓ பிஜேபி பஞ்சாயத்து எலெக்ஷன்ல வந்திருக்காரு. ஓ பெரிய விஷயம். பாலக்காட்டில் பிஜேபி பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நின்றுருந்தாராம் நந்து. முனிசிபாலிட்டி எலெக்ஷன், இதில் எலெக்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஆகும்போ ப்ரமோட்டர். श्रेयोसी आय संबूदम भूतम चित्र केतु प्रभा नापान संबान ज्योतिष मागस तेजस्वान आदमन नित्यमन नबदमन रोजनो रोजमान शोभन शोभमान कल्याण. நிறைய ப்ரோக்ராம் கிடைக்கட்டும், எப்பவும் பிஸியாக இருக்கிறதுக்குனாவே இருக்கட்டும், தொண்டை கட்டிக்காமல் இருக்கணும், அதுதான் மெயின் எல்லாத்துலேயும். ரெண்டாவது இன்னைக்கு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் அரேஞ்ச் பண்ணியிருக்கா கணபதி. பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் ஆகுது பஹ்ரைனில் இல்லை, கிடக்கஞ்சேரியில் எப்படி ஒரு ஃபெசிலிட்டி கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கல. என்னோட ஏர்டெல் ஆகும்
இப்போ இது எப்படி அது வீடியோ எடுக்கிறது காத்துட்டு இருந்தேன். கரெக்டாக அவன் ஒரு லிங்க் கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க நினைக்கிறது. இப்போ இதில் கிழக்கஞ்சேரியில் அவருக்கு ஒரு பெரிய எங்கள் கையில் கொடுக்குறோம் மாஸ்டர்.